தொடர்ந்து இன்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். கரங்களை தட்டி எல்லோரும் சேர்ந்து உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான். பாடுங்க. அன்பையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன், உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, சொல்லுங்க. என் கேடகமும் ஆனி, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, நினைப்பவரே, என்னை ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும் அல்லவா. உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் நீர் கொடுக்கக்கூடிய நன்மையும் கிருபையும் தொடரும் அல்லவா. பாடுவோமா? என்னை அப்படியாகவே உம்முடைய கிருபை சூழ்ந்து கொண்டதற்காய், நன்மையும் கிருபையும் என்னை தொடருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாடுவோம். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவருக்கும் உம் நன்மை மிகுந்திருக்கும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை, குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன், உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதுவோ அசையாமல் நிலைத்திருப்பேன். சீயோன் பர்வதம் இருப்பதை போல் அசையாமல் நிலைத்திருப்பேன். ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை, ஆகாமியத்தின் கொடுங்கோ என் மேல் நிலைப்பதில்லை. உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். சொல்லுங்க. உம்மை நம்புவேன் நான் உம்மை நம்புவேன், முடிவு பரியந்தம்
பரியந்தம் உம்மை நம்புவே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவே நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்புவேன் நான், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பே. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பே. உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை ஒருபோதும் கர்த்தர் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். ஹல்லேலூயா. அவரை நம்புகிறவர்களை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும், கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஹல்லேலூயா. சின்னொரு பாடலை கூட நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். க்ளோரி. ஏசப்பா, உம்முடைய நாமத்தினாலே இந்த நாளிலும் நாங்கள் கூடி ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீர் என்று சொல்லி இந்த பாடலை பாடப்போகிறோம். க்ளோரி. ஏசப்பாவும் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பாவும் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா, பெருங்கூட்டமாய் மாற்றும் ஏசையா. சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா, பெருங்கூட்டமாய் மாற்றும் ஏசையா. ஏசப்பாவும் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பாவும் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. 2-3 பேர் உமது நாமத்தினால் கூடினால் நீர் அங்கே வருவீர் அல்லவா. ஜபத்தை கேட்கிறவரே பாடுவோமா. 2-3 பேர்கள் உமது நாமத்தினால் கூடினால் நீர் வருவீர். 2-3 பேர்கள் உமது நாமத்தினால் கூடினால் நீர் வருவீர், கூடினால் நீர் வருவீர். வாக்கு மாறாதவர், வாக்கு மாறாதவர். திருக்கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா, பெருங்கூட்டமாய் மாற்றும் ஏசையா. சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோம் ஐயா, பெருங்கூட்டமாய் மாற்றும் ஏசையா. ஏசப்பாவும் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. ஏசப்பாவும் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோம் ஐயா. இந்தியா முழுவதிலும் சுவிசேஷம் சொல்லுவதற்கு அப்பா கிருபையின் வாசலை திறந்து தாரும் ஐயா. ஒருவரும் ஹல்லேலூயா அந்த சுவிசேஷ வாசல்களை கூட்டக்கூடாது. ஒரு அதிகாரமும் ஒரு வல்லமையும் தடுக்கக்கூடாது என்று சொல்லி ஜபத்தோடு கூட நாம் பாடுவோமா. இந்தியா முழுவதிலும் சுவிசேஷம்
சொல்ல கிருபை தாருமையா. இந்தியா முழுவதிலும் சுவிசேஷம் சொல்ல கிருபை தாருமையா. வல்லமை தாருமையா, வல்லமை தாருமையா, வல்லமை தாருமையா. வரங்களை தாருமையா, வரங்களை தாருமையா. ஏசப்பாவும் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோமையா. ஏசப்பாவும் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோமையா. சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோமையா. பெரிய பதிலை எங்களுக்கு தாருமையா. சிறு கூட்டமாய் நாங்கள் ஜெபிக்கிறோமையா. பெரிய பதிலை தாருமையா. ஏசப்பாவும் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோமையா. ஏசப்பாவும் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோமையா. சிலையை மோதினக்கள் பெரிய பர்வதமாய் பூமியை நிரப்பட்டுமே. சிலையை மோதினக்கள் பெரிய பர்வதமாய் பூமியை நிரப்பட்டுமே. பூமியை நிரப்பட்டுமே. சபைகள் நிரம்பட்டுமே. எங்க சபையெல்லாம் சபைகள் நிரம்பட்டுமே. சபைகள் நிரம்பட்டுமே. எழுப்புதல் உண்டாகட்டுமே. எழுப்புதல் உண்டாகட்டுமே. ஏசப்பாவும் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோமையா. ஏசப்பாவும் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோமையா. சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோமையா. பெருங்கூட்டமாய் மாற்றும் ஏசையா. சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோமையா. பெருங்கூட்டமாய் மாற்றும் ஏசையா. சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோமையா. பெரிய பதிலை எங்களுக்கு தாருமையா. சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோமையா. பெரிய பதிலை எங்களுக்கு தாருமையா. ஏசப்பாவும் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோமையா. ஏசப்பாவும் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோமையா. அப்படியே கரங்களை உயர்த்தி கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே இந்த வார்த்தையை அப்படி சொல்லுங்க. ஏசப்பாவும் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோமையா. எல்லோரும் ஏசப்பாவும் நாமத்தினாலே கூடி கூடி ஜெபிக்கிறோமையா. சிறு கூட்டமா ஜெபிக்கிறோமையா. பெரும் கூட்டமா மாற்றும் ஏசையா. சிறு கூட்டமா ஜெபிக்கிறோமையா. பெரிய பதிலை எங்களுக்கு தாருமையா. சிறு கூட்டமாய் ஜெபிக்கிறோமையா. பெரிய
பதிலை எங்களுக்கு தாரும் ஐயா. ரெண்டு கரங்களை உயர்த்தி அப்படியே ஜபத்தோடு கூட சிறு கூட்டமா ஜெபிக்கிறோம், பெரிய பதிலை எங்களுக்கு தாரும் ஐயா. 2 3 பேர்கள் கூடினால் நீர் வருவீர், வாக்கு மாறாதவர். சொல்லுங்க. 2 3 பேர்கள் இயேசுவின் நாமத்தினால் கூடினால் நீர் வருவீர், எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறீர். அப்படி சொல்லுங்க. எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறீர். 2 கரங்களையும் தட்டி ஓ எங்கள் மத்தியில் நீர் வந்திருக்கிறீர், வாக்கு மாறாதவர். க்ளோரி க்ளோரி க்ளோரி. ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரும் ரட்சகரும் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே இந்த அருமையான காலை வேளையிலும் கூட கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நாம் காலையிலிருந்து இவ்வளவு நேரம் வரைக்கும் நம்ம ஜெபித்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டார். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்பதற்கு ஆயத்தத்தோடு கூட இருக்கிறோம். நம்முடைய மத்தியில் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிற அருமையான தேவனுடைய தாசன் பிரதர் ஜோஷுவா அவர்கள் நம்முடைய மத்தியில் வந்திருக்கிறாங்க. எனவே அவர்களை கொண்டு கர்த்தர் இப்பொழுது பேசுவார். ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், பிரதர் குறித்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். தெய்வ பிள்ளைகளே, இவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட மாத்திரமல்ல, அவர்களுக்கு இந்த பார்வை திறன் இல்லை. ஆனாலும் கூட நான் இவர்களை குறித்து நான் அதிகமாய் நான் கர்த்தரை ஸ்தோத்தரித்தது உண்டு. கண்கள் இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு வேதத்தை படிக்கிறோம், கண்களில் பார்வை இருக்கக்கூடிய நாம் எவ்வளவு அதிகமாய் வேதத்தை படிக்கிறோம், தியானிக்கிறோம், கர்த்தருக்காக காரியங்களை செய்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான சகோதரனை கர்த்தர் அவர் தம்முடைய கிருபையின் பலத்தினாலே அபிஷேகத்தின் வல்லமையினாலே நிரப்பி கர்த்தர் தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தருடைய நம்முடைய மத்தியில் இருப்பது பெரிய சந்தோஷம். எனவே அருமையான தேவதாசன் மூலமாக கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட அருமையான தேவனுடைய தாசனை நம்ம வரவேற்க போகிறோம். க்ளோரி க்ளோரி. ஹல்லேலூயா. கர்த்தர் தந்த இந்த நல்ல நாளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். என்னை திரும்பவுமாய் அழைக்கிற பாஸ்டருக்காகவும் பாஸ்டர் குடும்பத்திற்காகவும் கூட நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். ஜெபம் நம்மளுடைய இருதயத்தை நல்ல நிலத்தை போல மாற்றுது. ஆமென். இன்னைக்கு எதையோ ஒன்றை பெற்றுக்கொள்வோம் என்கிற அந்த நோக்கத்தோடு கூட வராமல், நான் ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கிற உங்கள் எல்லாருடைய உள்ளத்தையும் கர்த்தர் இம்மட்டுமாய் ஒரு நல்ல நிலத்தை போல பண்படுத்தியிருக்கிறார் என்று நான் கிறிஸ்துவுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தை ஒரு நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட நல்ல விதையாய் 30, 60, 100 பலன் கொடுக்கத்தக்கதாய் நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களோடு கூட நீங்கள் பேசும்படி எங்கள் இருதயத்தை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே எங்கள் செவியை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே எங்களோடு கூட பேசுவீராக. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கேட்போமே. ஸ்தோத்திரையா. ஆனால் F minor. தேங்க்யூ. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எலியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னையும் அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும்
துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை. என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே, இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்று அறியாமல் தவிக்கையிலே, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா, மறந்தீரோ என்று நான் அழுதேன் ஐயா. மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா, மறப்பேனோ என்று சொல்லி அணைத்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அநேகர் ஆண்டவரை விட்டு பின்மாற்றமாய் போனதுக்கான காரணம் கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்துட்டாங்க. அநேகருடைய உள்ளத்துல கர்த்தர் மேல அன்பு குறைஞ்சதுக்கான நன்றி ததும்ப இதயத்தோடு கூட, கண்ணீர் நிறைஞ்ச இருதயத்தோடு கூட கர்த்தரை பாடி துதிக்க முடியாதற்கான காரணம் கர்த்தர் தங்களை எந்த இடத்துல இருந்து கொண்டு வந்தார் என்பதை மறந்தது தான். நீங்க எப்பொழுதும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நான் எங்கே இருந்தேன் என்றும், நீர் எந்த நிலையிலிருந்து என்னை தூக்கி எடுத்தீர் என்றும் நான் ஒருபோதும் மறவாது இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. மறப்பேனோ ஆண்டவரே உங்கள் அன்பை. அதாவது நீங்கள் ஆண்டவரை பார்த்து அந்த வார்த்தை சொல்லும் பொழுதே உங்கள் உள்ளத்தில் ஒரு புதிய வைராக்கியம், புதிய உற்சாகம். எப்படி ஆண்டவரே உங்களை என்னால் மறக்க முடியும்? ஒருவேளை நீங்கள் என்ன மறந்துருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் என்ன தூக்கி எடுக்காமல் இருந்திருந்தீங்கன்னா, ஒருவேளை நீங்கள் நான் இக்கட்டில் நெருக்கத்தில் போகும்பொழுது கை கொடுக்காமல் இருந்திருந்தீங்கன்னா, இன்றைக்கு நான் என்னவாயிருப்பேன் சுவாமி? உண்மை என்னால் மறக்க முடியாது ஆண்டவரை. அதாவது பல வேளைகள் நம்ம ஆண்டவரை மறந்துட்டோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம், நான் இனி மறக்க மாட்டேன் ஆண்டவரை உங்களை. நான் உங்களை மறக்க போகிறதா இல்லை. எந்த சூழ்நிலையிலையும் எந்த நேரத்துலையும் இனி வர நாட்களில் நான் மறவாமல் நினச்சி வாழ்வோம். அப்படியே கண்ணை மூடி இந்த வரியை மாத்திரம் நம்ம சொல்லி கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே போகலாம். கர்த்தரை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், எத்தனையோ முறை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லியிருப்பார் அந்த வார்த்தையை. ஒரு 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 கர்ப்பத்தின் பிள்ளைக்கு தாய் இறங்காமல் அந்த தாய் அந்த பிள்ளையை மறந்தா கூட நான் உன்னை மறக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னப்போ நம்ம எத்தனை முறை அப்படி ஆண்டோடைய அன்பை உணர்ந்து 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 என்ன நீங்கள் உங்கள் உள்ளங்கரங்களை வச்சுருக்கிறீங்களா ஆண்டவரை, இவ்வளோ என்ன நேசிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ஆண்டவரை நம்ம எவ்வளோ உணர்ந்து உணர்ந்து நன்றி சொல்லியிருப்போம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவரை பார்த்து நம்ம சொல்ல போகிறோம், நானும் உங்களை மறக்க மாட்டேன் ஆண்டவரை. நீங்கள் என்ன மறக்காது மாத்திரம் இல்லை, நானும் மறக்க போகிறது இல்லை ஆண்டவரை. அப்படியே கண்ணை மூடி உணர்ந்து ஸ்தோத்திரையா. அப்படியே உங்கள் வலது கருத்தை மாத்திரம் உயர்த்தி உங்கள் ஆண்டவருக்கு நேராக, உங்கள் தகப்பனுக்கு நேராக, உங்களை சுமந்து வந்தவருக்கு நேராக, உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தவருக்கு நேராக, ஜீவனையே பாராமல் உங்களுக்காக கொடுத்தவரை நோக்கி கண்ணை மூடி, அப்பா மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே ராஜா, மண்டியிடுவேனும் பாத. உங்க அன்பு புதுப்பிக்கப்படட்டும். மீண்டும் ஆண்டவரை பார்த்து மறப்பேனோ மறப்பேனோ உமது ராஜா, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன்
பாதத்திலே மண்டியிடுவேனும் பாலே. ஸ்தோத்ரையா, 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 ஸ்தோத்திரம்பா. 44ஆம் சங்கீதத்தில் ஒரு அருமையான வேத பகுதி இருக்கு. ஆண்டவரே, எங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தினீங்க, நாங்கள் எவ்வளோ பாடுகள் வழியாக போனோம், எங்களுடைய எலும்புகள் பாதாளம் மட்டும் போய் விழுந்தது, இருந்தாலும் நாங்கள் உங்களை மறக்கல ஆண்டவரே, நாங்கள் உங்களை மறக்கல. கொல்லப்படுகிற ஆடுகளைப் போல, அடிக்கப்படுகிற மனிதர்களைப் போல நாங்கள் எண்ணப்பட்டாலும் உங்களை ஒருபோதும் மறக்கவே இல்லை, உண்மை ஒருபோதும் மறுதளிக்கவே இல்லை. அந்த அந்த நிலைப்பாடு அந்த ஜனங்க எடுத்தாங்க. பிரியமானவர்களே, நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட எத்தனை அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கட்டும், எது எப்படி வேணா இருக்கட்டும், நம்மளுடைய ஒரே ஒரு வார்த்தை, நான் உண்மை மறப்பதா இல்லை, நான் உண்மை மறுதளிப்பதா இல்லை. ஆண்டவரே, கர்த்தர் இந்த அர்ப்பணிப்பில் நாங்கள் தொடர்ந்து இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. உடைய திருக்கரத்துக்கு தாழ்த்துக்கிறோம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. என்னை குறித்த ஒரு சின்ன அறிமுகத்தோடு கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நான் போகும்படி விரும்புகிறேன். எனக்கு 12 வயதாக இருக்கும் பொழுது ஒரு விபத்தில் என்னுடைய 2 கண்களுடைய பார்வையை நான் இழக்கும்படி நேரிட்டுச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இழப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அதன் வழியாக நான் ஆண்டவரை அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். ஸோ நம்ம எதை இழந்தோன்னு முக்கியம் இல்லைங்க, நம்ம பெற்றுக்கொண்டது பெரிய விஷயத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆமேன்னு சொல்லுங்கள். என்னுடைய வாழ்க்கையை நான் திரும்பி பார்த்து ஒரு வரியில் சொல்லணுன்னா, நான் இழந்தது இந்த கண் பார்வை மாத்திரம்தான். ஆனால் இயேசு எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறாரு. அவர் எனக்கு கொடுக்காதது எதுவுமே இல்லை, நிறைவாக வழிநடத்தி வராரு ஆண்டவர் கிருபையினால். ஸோ அந்த 12வது வயதில் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார். படிப்படியாக ஜபம், வேதம், சபை, இப்படி என்னுடைய நாட்கள் அப்படியே போச்சு. போகும் பொழுது ஆண்டவருடைய அன்பை அதிகமாக உணர கர்த்தர் எனக்கு கிருபை தந்ததுனால, நான் இருந்த ஸ்கூல்லையும் நான் இருந்த காலேஜஸ்லேயும் இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் எல்லாருக்கும் சொல்லிகிட்டே இருந்தேன். ஒவ்வொரு நாளும் சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுவேன். என்றளவுக்கு யாராருக்கெல்லாம் சொல்ல முடியுமோ எல்லாருக்கும் இயேசு குறித்து சொல்லிகிட்டே இருந்தேன். அந்த பாரம் படிப்படியாய் வளர்ந்து ஒரு நாள் என்னுடைய ஃப்ரெண்ட் என் இடத்துல ஷேர் பண்ணார். இது போல் நம்ம ஊரில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்கிறதுக்கு ஆள் இருக்கிறாங்க, ஆனால் எங்கள் ஊர்லலாம் இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு ஆட்கள் ரொம்ப குறைவு. அவர் வட இந்தியாவை சேர்ந்தவர். எனக்கு அது வரைக்கும் வட இந்தியானா என்னன்னு தெரியாது, மிஷினரி ஊழியனா என்னன்னு தெரியாது. ஆனால் மனசில் ஒரு ஒரு ஏக்கம், ஏசப்பாக்காக ஏதாவது ஒன்று செய்யணும். ஏன்னா நம்ம அவருடைய கல்வாரி அன்பை அனுபவிக்கிறோம்ல, அவர் நமக்காக செய்த தியாகத்தை நம்ம அனுபவிக்கிறோம். அதை அனுபவிக்கிறோன்றவங்க கரங்களை உயர்த்தி அவர் ஆமேன்னு சொல்லுங்கள். உண்மை, அவர் நமக்கு செய்தது கொஞ்சம் நெஞ்சம் அல்ல. நம்ம எவ்வளோ பெரிய பாவியா, எவ்வளோ பெரிய துரோகியா, எவ்வளோ பெரிய நீசக்கல்லனா இருந்தோம், ஆனால் நம்மள ஆண்டவர் பிள்ளைன்ற ஸ்தானத்துக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் அதை நான் யோசிக்கும் பொழுது அழறேன். ஆண்டவரே, என்னையா ஆண்டவரே, இன்றைக்கு உங்கள் பிள்ளையா, உங்களுடைய ஊழியனாய், உங்களுடைய வார்த்தையை சொல்லக்கூடிய உமக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் நானும் ஆண்டவரை என்னாலே நம்ப முடியலங்க ஆண்டவரை. பில்லி கிரகாம் ஒரு வார்த்தையை ரொம்ப அழகாக சொன்னார். பரலோகத்துக்கு போனால் 3 ஆச்சரியம் இருக்கும். அதில் முதல் ஆச்சரியம், நம்ம யாரெல்லாம் வருவாங்கன்னு நினச்சாங்களோ அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. 2வது ஆச்சரியம், யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு நினச்சாங்களோ அவங்களாம் வந்திருப்போம். 3வது ஆச்சரியம், நம்ம அங்கே இருப்போம். அந்த மாதிரி என்ன ஏசப்பா மாற்றினாரா என்பது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். என்னுடைய ஃப்ரெண்டு, என் கூட படித்தவன், என்கிட்ட பேசும்போது அவன் சொன்னான், ஏய் நீ மாறுறதை பார்த்தாலே உண்மையாலுமே ஏசப்பா இருக்கிறாரு போலடா. ஸ்கூலில் அவ்வளோ ஆளாக இருந்தேன், ஒரு மாதிரி யாருக்கும் அடங்காத, என்னுடைய சுவாபமே ஒரு முரட்டாட்ட சுவாபமாக இருந்தது சின்ன வயசில். ஆனால் கர்த்தர் மாற்றினதுக்கு பின்பாக நான் இயேசுவை குறித்து சொல்லாமே அவங்க சொன்னாங்க, உண்மையாலுமே உங்கள் ஏசப்பா இருக்கிறாரு போல. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். ஸோ இப்படியா
இயேசுவை அறிந்து கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்தது மாத்திரம் இல்லாமல் இந்த இந்த பாரம் படிப்படியாக அதிகமாகி ஒரு நேரத்தில் ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒப்பு கொடுத்தேன் அழுது, ஆண்டவரை இந்த மாதிரி தேவையுள்ள இடங்களுக்கு என்ன அனுப்புங்க ஆண்டவரை. மனசில் அந்த ஒரு பாரம் ரொம்ப அதிகமாகிருச்சு. எல்லாரும் செய்கிற இடத்துல நான் செய்ய விரும்பல ஆண்டவரை. மற்றவருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டாமல் அப்படி நாமும் அறிவிக்கப்படாத இடங்களுக்கு என்னை அனுப்புங்க. ஒரு சேலஞ்சிங்கான மினிஸ்ட்ரியை நான் செய்யவும் உம்முடைய பாரத்தை உள்வாங்கி செய்யவும் நான் ஆசைப்படுறேன் ஆண்டவரை. அப்படி நான் என்னுடைய 19வது வயதில் ஜெபிச்சப்ப கர்த்தர் எனக்கு அந்த மிஷன் பேர்டனை ரொம்ப அதிகமாக தர ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் வட இந்தியாவுக்காக புலம்பி அழுவேன். இயேசு குறித்து கேள்விப்படாதவர்களுக்காக அதிகமாக உபவாசித்து ஜெபித்தேன். ஒரு வசனம் என்னை ரொம்ப அதிகமாக தொட்டுகிட்டே இருந்துச்சு. யோவான் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், கோதுமை மணி நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததையாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். அந்த வார்த்தை என்ன ரொம்ப 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 அதிகமாக தொட்டுச்சு. எதிர்ச்சியாக வீட்டு ஜெபந்தான். அந்த வீட்டு ஜெபத்தில் அந்த அண்ணன் ஒரு பாட்டு பாடினார், அந்த டி மேஜர். அந்த சாங் நீங்கள் நிறைய பேர் கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. ஏன்னா நானும் இப்போ வரைக்கும் தேடுறேன் எதிலாவது அந்த சாங் இருக்குமான்னு சொல்லிட்டு. நான் சாக அழைக்கப்பட்டவன், நான் மடிய அழைக்கப்பட்டவன், நான் சாக அழைக்கப்பட்டவன், நான் மடிய அழைக்கப்பட்டவன், செத்தாலும் சாகிறே, மடிந்தாலும் மடிகிறே, என்னையும் அர்ப்பணிக்கிறே, என் இயேசுவுக்கா என்னையும் அர்ப்பணிக்கிறே. இந்த சாங் அந்த அண்ணன் பாடினார். சும்மா சாதாரண 2-3 ஃப்ரெண்ட்ஸாக கூடியிருந்தோம். ஒரு அண்ணன் எங்களை ப்ரேயரில் லீட் பண்ணும்போது இந்த பாட்டை பாடினார். அதில் இருந்த வரி என்னை ரொம்ப உடைச்சிது. தாங்க முடியாத அளவுக்கு தேம்பி 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 வீசிங் வர அளவுக்கு அழ, கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அழ. ஆண்டவர்கிட்ட சொல்கிறேன், ஆண்டவரை செத்தாலும் பரவாயில்ல, என் வாழ்க்கையை உங்களுக்கு நான் இன்றைக்கி கொடுத்துட்றேன் ஆண்டவரை. அப்போ அன்றைக்கு நான் ஆண்டவர் தொட்டதை நான் அதிகமாக உணர்ந்தேன். அவர் தொடவோ தான் நான் உடஞ்சேன். அந்த சாதாரண வரிகள், ஒரு சாதாரண பாட்டு, எல்லாருக்குமே தெரியாத ஒரு பாட்டு, அந்த பாடல் வரிகள் என்னை ரொம்ப உடைச்சது. அப்போ என்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் இடத்துல சொப்பனத்தின் வழியாகவும் வசனத்தின் வழியாகவும் பேசினதற்கு பிற்பாடு நான் உத்தரப்பிரதேசத்திற்கு போய் கர்த்தருடைய கிருபையினால் 7 ஆண்டுகளுக்கு மேலாகவும் உத்தரப்பிரதேசத்தில் இருந்து ஆண்டவருடைய ஊழியத்தை நிறைவேற்றவும் 3 இடங்களில் கர்த்தருடைய கிருபையினால் ஒரு வீட்டு சபைகளை ஸ்தாபிக்கவும் கர்த்தர் எனக்கு கிருபைகளை கொடுத்தாரு. ஸோ இந்த ஊழிய பாதையில் இப்போ வரைக்கும் மனசு ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு துடிக்குது. ஆமென். மோசஸ் ராஜசேகர் ஒரு அருமையான பாட்டு எழுதியிருப்பார்ல, கிறிஸ்துவுக்காக, இயேசுவுக்காக, ஜீவன் தந்த தேவனுக்காக ஏதாவது செய்ய என் மனசு துடிக்குது. அவர் எப்போ அந்த பாட்டை எழுதினார்னா அவர் மரண படுக்கையில் இருக்கும்பொழுது. இது உண்மைங்க. ஆண்டவர் மேலே உங்களுக்கு அன்பும் ஆண்டவருடைய அர்ப்பணத்தையும் நீங்களும் நானும் அனுபவிக்கும் பொழுது நம்ம சாகிற வரைக்கும் நம்ம மனசு ஆண்டவருக்காக துடிக்கும். ஒருபொழுதும் நம்ம என்ன பண்ண மாட்டோம், இந்த சாக்கு போக்கு சொல்கிறது இதெல்லாம் நமக்கு வரவே வராது. ஏதாவது ஒன்று செய்கிற ஆண்டவர். அப்போஸ்தலனாகிய அங்கே யோவானை கொண்டு போய் பத்மு தீவில் போடுறாங்க. யாருமே இல்லை, கூட எதுவுமே இல்லை. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவருக்காக எழுத தொடங்கினார். ஆமென்னு சொல்லுங்கள். அது வெளிப்படுத்தின விசேஷமாய் மாறிடுச்சு. அதாவது நம்மளால் செயல்பட முடியாதுங்கிற ஒரு 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 சுச்சுவேஷன் கிறிஸ்தவர்களுக்கு இல்லவே இல்லை. நம்ம நினச்சா ஆண்டவருக்காக எல்லா நிலையிலையும் நம்மளால் ஏதாச்சும் செய்ய முடியும். மனசில் அந்த உண்மையான பாரம், உண்மையான ஏக்கம், சொல்லுவாங்க உலக பிரகாரமாய் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டாங்கன்ற மாதிரி ஆண்டவருக்காக செய்யணுன்ற அந்த உள்ளத்தில் ஏக்கமும் துடிப்பும் அந்த பாரமும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாகவே கர்த்தர் மகிமையான காரியங்களை நிச்சயம் நமக்காக திறந்தருளுவார். நான் ஒரு சாட்சியை வாசித்தேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹெரலன் பாப்போவ் என்கிற ஒரு தேவ மனுஷன், பல்கேரியா நாடு கம்யூனிஸ்டத்தினுடைய பிடியில் இருந்த நாட்களில் அவரை கொண்டு போய் 14 வருஷம் சிறையில் வைக்கிறாங்க. எத்தனை வருஷம்?
14, ஒரு நாள் 2 நாள் இல்லை, அவரை கொண்டு போய் 14 வருஷம் சிறையில் வைக்கிறாங்க. என்னை கேட்கிற பிரியமானவர்களே, நான் ஒரு காரியத்தை உங்கள் மனசில் வைக்க விரும்புகிறேன். நம்ம என்ன பண்ணுறோன்னா, அநேக வேளைகளில் சாதாரண நபர்களோடு கூட நம்மளை கம்பேர் பண்ணி அந்த அக்கா விட நான் ரொம்ப நல்லா ஜெபிக்கிறேன், இந்த அண்ணனை விட நான் ரொம்ப நல்லா பாட்டு பாடுறேன், இவங்களை விட நான் சர்ச்சுக்கு ரெகுலராக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண நபர்களோடு கூட நம்மளை கம்பேர் பண்ணிக்கிட்டு நம்மளே திருப்தி ஆகிடுறோம். ஆனால் யாரை கூட நம்மளை கம்பேர் பண்ணணும்னா, ஆண்டவருக்காக மகிமையான காரியங்களை செய்து முடிச்சிருக்காங்க பாருங்க, அவங்க கூட கம்பேர் பண்ணி, ஆண்டவரே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமுக்கு நானும் வரணும் ஆண்டவரே, இவங்களை விட இன்னும் ஒரு படி நான் ஏதாவது உங்களுக்காக செய்யணும் ஆண்டவரே, ஆமென். அவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணுங்க, பெரிய பெரிய தேவதாசர்களோடு உங்களை கம்பேர் பண்ணுங்க, தப்பே இல்லை. அவங்கள பார்த்து ஆண்டவரே இவங்க ஓடினது போலவே, இவங்க உங்களுக்காக பாடு சகித்தது போலவே, இவர்கள் தியாகம் செய்தது போலவே, இவர்கள் ஜெபித்தது போலவே, இவர்கள் வேதத்தை தியானித்தது போலவே, இவர்களை பார்க்கல நான் அதிகமாக செய்ய எனக்கு உதவி செய்வீராகப்பா. அப்போ இந்த ஹெர்லன் பாப்போ என்கிற தேவ மனுஷன் 14 வருஷம் சிறையில் இருக்கிறாரு. அன்றைக்கு இருந்த சிறையில் சிறை தந்தி என்கிற ஒரு முறையை கைதிகள் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கிறாங்க. எப்படின்னா, ஏதாவது ஒரு வதந்தியோ ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அவங்க கையில் இருக்கிற ஒரு அலுமினிய டம்ளரை தட்டி தட்டி இன்ஃபர்மேஷன்ஸை கடத்தி விடுவாங்களாம். ஒரு முறை தட்டுனா ஏ, 2 முறை தட்டுனா பி, 3 முறை தட்டுனா சி. அப்போ யோசிச்சு பார்த்துங்க, ஒரு எஸ்ஸோ ஒரு டீயோ அந்த மாதிரி தட்டுறதுக்கு எத்தனை முறை அவங்க தட்ட வேண்டியது இருக்கும். இப்படி தட்டி தட்டி தான் அடுத்தடுத்த செல்ல இருக்கிற நபர்களோடு கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்களாம். இதை என்ன பண்ணுறாரு ஹெர்லன் பாப்போ பார்க்குறாரு. அவர் யோசிக்கிறாரு, இவங்க தங்களுடைய வதந்தியையும் தங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸையும் பகிர்ந்து கொள்ள இந்த முறையை பயன்படுத்தும் பொழுது சுவிசேஷத்தை சொல்ல இதை ஏன் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு. யோசிச்சு பாருங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு நாள் தட்டி கேட்குறாரு, யாராவது இருக்கீங்களா கேட்குறாரு. அப்போது பக்கத்து செல்ல இருந்து அதே போல் தட்டி ஒரு பதில் வருது, இருக்கிறேன். இவர் தட்டி கேட்குறாரு, உன்னுடைய பெயர் என்ன? அவர் சொல்கிறாரு, என்னுடைய பேர் மிட்ஷேவ். அவர் ஹெர்லன் பாப்போ கேட்குறாரு, எத்தனை நாளாக இங்கே இருக்கிற? அவர் சொல்கிறாரு, நான் ஒரு 3 வாரமாக இருக்கிறேன். இப்போ ஹெர்லன் பாப்போ அடுத்த கேள்வி கேட்குறாரு, இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டாயா, ரட்சிக்கப்பட்டாயா, உனக்கு அவரை குறித்து ஏதாவது தெரியுமா? அப்போ மீட்ஷேவ் சொல்கிறாரு, என்னுடைய சின்ன வயசில் கேள்விப்பட்டேன், ஆர்த்தடாக்ஸ் சபையில் நான் இருந்தேன், என்னுடைய அப்பா அம்மா சொல்லுவாங்க, என்னுடைய போதகர் சொல்லுவாங்க, மற்றபடி இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்கிறாரு. அடுத்த வந்த 3 நாட்கள் தூங்குற நேரத்தை தவிர்த்து ஹெர்லன் பாப்போ அந்த மீட்ஷேவனுங்கிற இன்னொரு கைதிக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய அன்பையும் அவருடைய கல்வாரி மரணத்தையும் அது நிமித்தமாக உண்டான மன்னிப்பையும் எல்லாவற்றையும் விவரமாக திட்டமாக தெளிவுமா சொல்லிகிட்டே இருக்கிறாரு. 4வது நாள் அந்த மீட்ஷேவ் கேட்குறாரு, நான் ரட்சிக்கப்பட என்ன செய்யணும்னு கேட்குறாரு. அப்போது ஹெர்லன் பாப்பாவுக்கு புரிய வந்துருச்சு, கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. சில வசனங்களை அப்படியே சொல்லிட்டு, உன்னுடைய அறையில் நீ முழங்கால் படியிடு, என்னுடைய அறையில் நானும் முழங்கால் படிடுறேன், 2 பேரும் ஜெபிப்போம். ஏறத்தாழ ஒரு 100 நிமிடம் கழித்து அவர்கிட்ட இருந்து பதில் வந்து தான் மீட்ஷேவ்கிட்ட இருந்து, நான் இயேசுவுக்கு முற்றிலுமாய் சொந்தமாயிட்டேன். அல்லேலூயா, நான் இயேசுவுக்கு முற்றிலுமாய் சொந்தமாயிட்டேன். அதை தொடர்ந்து அடுத்த 3 நாட்கள் ஹெர்லன் பாப்போ கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருப்பதையும் கிறிஸ்துவுக்காக சாட்சி பகிர்றதையும் குறித்து அந்த அலுமினிய டம்ளர்லேயே தட்டி 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 தட்டியே சொல்லி முடிச்சிட்டாரு. யோசிச்சு பாருங்களேன், எந்த வாய்ப்பும் இல்லை, எந்த வசதியும் இல்லை, ஒரே ஒரு டம்ளர் வச்சு கூட ஆண்டவரை பற்றி சொல்லலாம், ஆமென் சொல்லுங்க. எதுவுமே இல்லை, ஆனால் மனசில் ஒரு பாரம் இருந்துச்சு, ஏதாவது ஆண்டவருக்காக செய்யணுன்ற அந்த துடிப்பு மனசில் இருந்துச்சு. அதை பயன்படுத்தி வாய்ப்பு கிடைக்காத அந்த நாட்களிலும் கூட கர்த்தருக்காக மகிமையான காரியங்களை செய்தவங்க இருக்கிறாங்க பிரியமானவர்களே. அல்லேலூயா. நம்ம அவங்கள பார்க்கணும், அவங்கள பார்த்து ஆண்டவரே நானும் ஏதாவது செய்யணும், நானும் உங்களுக்காக ஓடணும், என் கையில் நீங்கள் என்ன ஆண்டவரே கொடுத்துருக்கிறீங்க, அதை நான் பார்க்க விரும்புகிறேன் ஆண்டவரே, அது உங்கள் கரத்தில் கொடுக்குறேன், அதை பயன்படுத்துங்க நம்ம சொல்லணும். அப்படி சொல்லும் பொழுது ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை கொண்டும் பெரிய காரியங்களை செய்வார். சரி, பொதுவாகவே இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, ஜபத்துக்கு வந்தாலே பிரச்சனை வந்துடுது. நம்ம பார்த்துருப்போம்ல, அதிகம் ஜபத்தில் முன்னேறலான்னு போகும் பொழுது அவங்க ஃபேஸ் பண்ணுறது அடுத்தது என்னென்னா சொல்லப்படாத போராட்டங்கள். நல்லா தான் இருப்பாங்க ஹஸ்பண்டு, நல்லா தான் இருப்பாங்க மனைவி, திடீர்னு நம்ம நல்லா ஜபத்தில் ஆண்டவருக்குள்ளாக ஆழத்திற்கு போகணும்னு நினைக்கிற நேரத்தில் அப்போ தான் பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும்.
நான் கேட்கிற பிரியமானவர்களே, பைபிளை நம்ம தெளிவாக பார்க்கிறோம். தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில் தானியேல் ஜெபிச்சது நிமித்தமாகவே தானியேலுக்கு பிரச்சனை வந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம ஜெபத்தில் இன்னும் அதிகமாய் போகிறோன்னா கண்டிப்பாக அடுத்தது பிரச்சனைகள் நமக்கு காத்திருக்குன்னு தான் அர்த்தம். ஏதாவது வரலாம். அதை கண்டு சோர்ந்து போகாதீங்க, அதை கண்டு ஒருபோதும் துவண்டு போகாதீங்க. ஜெபத்தை தயவு செய்து விட்டுறாதீங்க. ஆமென். ஜெபத்தை விடவே கூடாது. ஏன் விடக்கூடாதுன்னா, எந்த ஜெபம் பிரச்சனையை கொண்டு வந்துச்சோ அதே ஜெபம் தான் பிரச்சனைக்கு முடிவும் வச்சுது. ஆமென். அதே ஜெபம் தான் சிங்கங்களுடைய வாயையும் கட்டி போட்டுச்சு. அப்போ நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்ய முன் வரோம். அப்போ எனக்கு போராட்டம் வருது, பாடுகள் வருது, அதை கண்டு ஒருபோதும் துவண்டு போயிடாம செய்கிறத திரும்ப 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 செய்யணும். எங்களுடைய வாழ்க்கையில் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே ஒரு சாதாரண குடும்பத்தில், ஒரு சாதாரண இடத்துல, கஷ்டமான சூழ்நிலையில் பிறந்து வளர்ந்துருக்கணும். எவ்வளோ போராட்டங்கள், அதுவும் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்கள்னு சொல்லும்போது அதில் இருக்கிற போராட்டமே ரொம்ப கஷ்டம். அப்பா பாஸ்டரு இல்லை அப்பா அம்மா ஆண்டவருக்குள்ளே இருக்கிறாங்க, அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க ஒரு சமாதானமான சூழலை பார்த்து தான் வளருவாங்க. ஆனால் ஆண்டவருக்குள்ளே இப்போ நான் தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறேன், எங்கள் அப்பா அம்மாவுக்கு எதுவுமே தெரியாது, என் கூட பிறந்தவங்களுக்கு எதுவும் தெரியாது, நான் தான் அப்படின்றப்ப அவர்கள் சந்திக்கக்கூடிய அந்த பாடுன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஆனால் கர்த்தர் நல்லவர். அவர்கள் உணர்ந்தது போல கர்த்தரை வேற யாரும் உணர முடியாது. ஆமென்னு சொல்லுங்க. தாவீது உணர்ந்த மாதிரி சாலமோன் கர்த்தரை உணர்ந்தாரா? தெரியல. ஏன்னா அவர் அவ்வளோ நெருக்கத்தில் வந்தவர், ஆண்டவரோடு கூட அவ்வளோ உறவாடி 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 நெருக்க காலங்கள்லாம் யாருக்கிட்ட ஆண்டவரே போவோன்னு சொல்லிட்டு அவர்கிட்டயே போய் இருந்தவர். அந்த மாதிரி கவனிங்க, எங்களுடைய குடும்ப சூழ்நிலையிலையும் பல பல கஷ்டமான நிர்பந்தமான நிலைகள்லாம் வந்தப்ப நான் ஒவ்வொரு முறையும் ஆண்டோடைய சமூகத்தில் போய் முழங்கால் படிட்டு அழுது ஆண்டவரே, இவ்வளோ கஷ்டமான சூழ்நிலை என் குடும்பத்தில் இருக்க, இவ்வளோ நெருக்கத்தின் வழியாக போகிறோமே, இவ்வளோ துன்பங்கள் வழியாக போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபிச்சு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க. 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இயேசுவின் நாமத்தினால அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நான் சொல்ல முடியும், அன்றைக்கு இருந்த அநேக பிரச்சனைகள் இன்னைக்கு இல்லை. அல்லேலூயா. வேதம் சொல்லுது, தாவீதின் குடும்பத்திற்கும் சவுலின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. அப்படிதானே இருக்கும். ஆண்டவருக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னா ப்ராப்ளமே இல்லாமல் நான் இருக்கணும், பாடுகளே இல்லாமல் நான் இருக்கணும் அப்படி சொல்லி நம்மளை ஏமாத்திட்டாங்க. ஆனால் இருக்கும், அது இருக்கும். நம்ம ஃபேஸ் பண்ணி வின் பண்ணணும். ஆமென்னு சொல்லுங்க. ஜெயம் நமக்குரியது. கண்டிப்பாக நம்ம அதை ஃபைட் பண்ணோம். ஆண்டோடைய துணையோடு கூட நம்ம செய்ய வேண்டியவங்களை செய்தோம்னா படிப்படியாய் ஒரு நாள் வரும். சாலமோன் சொல்றாரு, என் எல்லை எங்கேயும் அவர் இளைப்பாறுதல் தந்திருக்கிறார், விரோதியும் இல்லை இடையூறும் இல்லை. எப்படி கிடைச்சது அது? அவங்க அப்பா அவ்வளோ போராடி அவ்வளோ அமைதியான சூழலை தன்னுடைய மகனுக்கு உண்டு பண்ணி கொடுத்துட்டு போனாரு. அப்ப சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தாலும் அதை தொடர்ந்து அந்த வசனம் அழகாக சொல்லுது, சவுலின் குடும்பத்தார் வர வர பலவீனப்பட்டு போனார்கள். அல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பிசாசின் கிரியைகள் இப்ப இருக்கிறது போல நாளைக்கு அப்படியே இருக்கவே இருக்காது. இந்த வருஷத்துல நீங்க பார்க்கறது போல அடுத்த வருஷம் இருக்காது. நிச்சயம் சொல்றேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட நீங்களும் நானும் தான் வர வர பலத்து போவோம். ஆமென். நம்ம நிச்சயமா வர வர பலப்போம். நம்மளுக்கு விரோதமாக இன்றைக்கு போராடுகிற அநேக காரியங்கள் வர நாட்களில் பலன் இழந்து போய் ஒன்றும் இல்லாமல் போகிறத நம்மளுடைய கண்களே காணும்படி கர்த்தர் செய்வார். அன்றைக்கு ஆண்டவர் இவ்வளோ என்ன பயமுறுத்திச்ச, இவ்வளோ பயந்தனே, தூக்கம் இல்லாமல் கஷ்டப்பட்டனே, எத்தனையோ இரவுகள் நிம்மதி இல்லாமல் கண்ணீரோடு கழிச்சிருப்பேனே, ஆனால் இன்றைக்கு என்ன நல்லா நீங்கள் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரை. ஏன் பிரியமானவர்கள் நல்லா கவனிங்க, ஏன் தேவன் இது போன்ற பாதைகள்லாம் நம்மளை வழிநடத்துறாருன்னா, இந்த மாதிரி பாதையின் வழியாக போனவங்க மாத்திரம்தான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாகவே இருக்க முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ நான் ஆசீர்வதிக்கப்பட்ட, நான் நல்லா இருக்கிறேன், அதோடு கூட முடிஞ்சிடல. அப்படிதானே? அதோடு கூட கிறிஸ்தவ வாழ்க்கை முடியவே இல்லை. நான் என்னை பற்றியிருந்து மாத்திரம் இல்லை கிறிஸ்தவம் என்பது. என்னை தாண்டி மற்றவர்களுக்கு நான் ஆசீர்வாதமாய் மாறணும். அல்லேலூயா. எனக்கு ஒரு சம்பவத்தை ஆவியானவர் ஞாபகப்படுத்துறாரு.
என்னுடைய குடும்பத்தில் குடிக்கிறவங்களாம் மது பழக்கத்துக்கு அடிமையானவங்களாம் நிறைய பேர் இருந்ததுனால அவங்களால உண்டான சஞ்சலம் வந்து கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன். சின்ன வயசில் பிறந்தது ஒரு ஏழ்மையான குடும்பம், இடையில் வந்து கண் பார்வை போனது, அது ஒரு பிரச்சனை. அதை தாண்டி குடும்பத்தில் சமாதானம் இல்லாதுன்றது அதுக்கு மேலே பிரச்சனை. இந்த மாதிரி பல பிரச்சனைகளை பார்த்து 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 இந்த குடிகார நபர்களை திருமணம் செஞ்சுருக்கிற சில அம்மாங்களை, சில சகோதரிகளை பார்க்கும்போது தான் எனக்கு தானால அழ வரும். இவன் நம்ம கஷ்டப்படுற மாதிரி தான் இவனு கஷ்டப்படுவாங்களே, இவங்க பையன் குடிக்கிறான்னு சொல்கிறாங்களே, நம்ம குடும்பத்தில் இந்த மாதிரி நபர்களாக இருந்தாங்க நம்மளுடைய சகோதரர்கள்லாம். அப்போது நான் பீகாரில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கும்போது 2022 ஒரு அம்மா வரும். அந்த அம்மா வந்து என்கிட்ட ஜெபம் பண்ண வரும். இது போல் 7 பசங்க அந்த அம்மாவுக்கு, 7 பேரும் குடிக்கிறானுங்க, 7 பேரும் ஒருத்தனை மாற்றி ஒருத்தன் அடிச்சுக்கிறானுங்க, நிம்மதியே இல்லை. அப்போ ஒரு வாரமாக அந்த அம்மா வரும்போது நான் அந்த அம்மா மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுறதை விடவும் நிறைய அழுவேன். என்னை அறியாமல் அழ மட்டும் தான் வரும். எங்கள் அம்மா நினச்சி, எங்கள் சொந்த பந்தங்கள் நினச்சி அழுவேன். ஆண்டவரே இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆண்டவரே ஏதாவது ஒன்று செய்யுங்க, ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆண்டவரே, ஏதாவது ஒன்று செய்யுங்க ஆண்டவரே. மனபாரத்தோடு கண்ணீரோடு ஜெபம் பண்ணுவேன். அப்போ சில வாரங்கள், சில மாதங்கள் கழித்து அந்த அம்மா திடீர்னு சர்ச்சில் ஒரு சாட்சி சொல்லிச்சு. என் 7 பசங்களும் குடியை விட்டுட்டானுங்க. எனக்கா ஆண்டவரே, எங்கள் குடும்பத்திற்கும் குடியை விடணும்னு சொல்லிட்டு எத்தனையோ வருஷமாக ஜெபம் பண்ணுறேன். ஒரு நாள் 2 நாள் இல்லை, எத்தனையோ உபவாசம், 40 நாள் உபவாசம், 21 நாள் உபவாசம், 10 நாள், 3 நாள் சொல்ல எல்லா மீட்டிங்கும் போயிட்டேன், எல்லா ஊழியக்காரர்கிட்டேன்னு சொல்லிட்டேன், ஒன்றும் நடக்கலை. ஆனால் இந்த அம்மாவுக்கு கண்ணீரோடு சில வாரங்கள் ஜெபம் பண்ணேன். கர்த்தர் அற்புதமாக விடுதலை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவன்னு சொல்லிட்டு கர்த்தரை நான் என் மனசார ஸ்தோத்தரிச்சேன். அப்போ தான் நான் உணர்ந்தேன், நம்ம அந்த வேதனையின் வழியாக போய் பிறருக்காக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்தை ரொம்ப ஹானர் பண்ணுறாருல்ல, ரொம்ப ஹானர் பண்ணுறார். நம்மளே காயப்பட்டிருப்போம். இப்போ நம்மளுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரும், நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் போய் எங்கே மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது? உண்மையை சொல்லட்டுங்களா, அங்கே ஜெபம் பண்ணுங்க, அங்கே தான் மகிமையே விளங்கும். ஆமென். மற்ற நேரத்தில் பவுலும் சீலாவும் கர்த்தரை துதிச்சு பாடினது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் அவங்களுக்கே ரத்தம் சொட்டுது, அவங்களையே தொழுமரத்தில் கட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு முறுமுறுப்பு இல்லாமல், ஒரு சங்கடம் இல்லாமல் அவள் துதித்து ஜெபம் பண்ணினாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். விளைவு என்ன? அவங்க கட்டு மட்டும் அறலை, கூட இருக்கிற எல்லாரோடைய கட்டும் அறந்துருச்சு. ஆமென்னு சொல்லுங்க. நான் நிறைய முறை யோசிப்பேன், ஆண்டவரே நீங்கள் தானே பவுலுக்கிட்ட ஒரு சொப்பனத்தை கொடுத்து மக்கதோனியாவுக்கு போன்னு அனுப்பிச்சிங்க. ஆனால் அங்கே போனால் பெருசாக எந்த விஷயமும் நடக்கலை, கிடைச்சதெல்லாம் அடி மட்டும்தான். யோசித்து பாருங்க. இப்போ ஆண்டவர் உங்களை ஒன்று செய்ய சொல்கிறாரு, அந்த காரியத்தை செய்யும்படி நீங்கள் ஸ்டெப் எடுத்துட்டீங்க, உடனே ஃபெயிலியர் ஆச்சுன்னு என்ன சொல்லுவீங்க? அவையில்லாத மாட்டிக்கிட்டோம் போல, பாஸ்டர் சொல்லிதான் இப்படி ஆயிடுச்சு. யார் யார் மேலாம் பழி போடணுமோ அவங்க எல்லார் மேலேயும் பழி போட்டுருவோம். ஆனால் இங்கே பவுலும் சீலாவும் கர்த்தர் மேலே பழி போடவே இல்லை. அவங்களுக்கு ஒன்று தெரியும், எங்கள் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் எது அனுமதிச்சாலும் நன்மைக்காக தான் அனுமதிச்சிருப்பார். அவைகளுக்கு பின்பாக ஒரு பெரிய தேவ நோக்கம் ஒன்று இருக்குது. சரி, ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. சரி சீலாவே, நம்ம சும்மா புலம்ப வேணாம், அழ வேணாம், கொஞ்சம் கர்த்தரை பாடி துதிக்கலாம். அப்படி துதித்த பொழுது ஒரு பெரிய பூமி அதிர்ச்சியே உண்டாகி அநேகருடைய கட்டுகள், அநேகருடைய சங்கிலிகள் அவிழ்ந்து போச்சு. அப்போ நான் யோசித்தேன், இதற்காகவே பிறருடைய கட்டுகளை அவிழ்ப்பதற்காகவே கர்த்தர் சில வேலைகளை, சில கட்டுகளுக்குள்ளாக உங்களை அகப்படுத்துறாரு. புரியுதுங்களா? அநேகருடைய கட்டுகளை அவிழ்ப்பதற்காகவே சில வேலைகளில் நீங்களும் நானும் சில காலம் சில கட்டுகளுக்குள்ளாக அகப்படுகிறோம். இது நமக்கு நிரந்தரம் இல்லைங்க, நிச்சயமாக இவைகள் நம்ம விட்டு கழன்று போகும். அல்லேலூயா. அப்போ இதன் வழியாக நாம் போய், இந்த மாதிரி பாடுகள் வழியாக போய், உபத்திரங்கள் வழியாக போய், கண்ணீரின் வழியாக போய் பிறருக்கு நாம் ஊழியம் செய்யும் பொழுது அந்த ஊழியத்தில் உண்டாகக்கூடிய உண்மையான உயிர் மீட்சி என்பது ரொம்ப பெருசாக இருக்கும். எனக்கு திருமணத்திற்காக பொண்ணு பார்த்துருக்க நேரத்தில் ஒரு 5 வருடத்திற்கு முன்பாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரி சில 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 காரியத்தை சொல்லுவாங்க. சிலர் ஐயோ மிஷினரியா, யூபியில் ஊழியம் செய்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு முன் வர மாட்டாங்க. இன்னும் சிலர் சரி பரவாயில்ல, கண் பார்வையுடைய பிரச்சனையாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு முன் வர மாட்டாங்க. இப்படியா இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் அப்படியே சில 2 வருஷம் அப்படியே போயிட்டு இருந்தது. போயிட்டு இருக்கும் பொழுது அதே பீகாரில் அதே அம்மா, அந்த அம்மா வந்து என்கிட்ட, தம்பி இது போல் அந்த பையன் வந்து குடியெல்லாம் விட்டுட்டான்னு சொன்னேன்ல,
அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும், அவனுக்கு திருமணம் நடக்கணும்னு சொல்லிச்சு. சரி, கர்த்தர் நல்லவர்னு சொல்லிட்டு அந்த பையனுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன். அடுத்த 2 வாரத்தில் அந்த அம்மா திரும்பவும் சாட்சி சொல்லுது. என்ன சொல்லுச்சு? என் பையனுக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. நிச்சயதார்த்தம் ஆச்சு கூட சொல்லலை, ஸ்ட்ரைட்டாக வந்து என் மகனுக்கு திருமணமே ஆயிடுச்சு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே நானும் உங்ககிட்ட கேட்குறேன், எனக்கானது எதுவுமே நீங்கள் செய்ய மாட்டீங்களே, என் கேஸ் எல்லாத்தையும் பெண்டிங்கில் வச்சிடுறீங்க, ஆனால் மற்றவங்களுக்கு நான் ஜெபிச்சேன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று செய்கிறீங்களே. இந்த மாதிரி படிப்படியாக எல்லா விஷயத்துலையும் நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன். இந்த மாதிரி நிறைய விஷயத்தில் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு தேவை இருக்கும், ஜெபம் பண்ணியிருப்பேன், எனக்கு கிடச்சிருக்காது. ஆனால் யாரோ ஒரு மிஷினரியோட தேவையை சந்திக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்காக ஜெபம் பண்ணியிருப்பேன், கரெக்டாக ஒரு காணிக்கை கிடைக்கும். ஆண்டவர் சொல்லுவார், இதை கரெக்டாக அவங்களுக்கு கொடுத்துரு, நீ எடுத்துக்காது இதை. அந்த மாதிரி நான் ஆண்டவர்கிட்ட பார்த்துருக்கேன். ஆண்டவர், நானே கடினத்தின் வழியாக போகிறேன், கஷ்டத்தின் வழியாக போகிறேன், ஆனால் நீங்கள் பிறருக்காக ஜெபிக்க வைக்கிறீங்க. ஜெபிக்க வச்சு அவங்க தேவையை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சந்திக்கிறீங்க ஆண்டவரே. அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கும் பொழுது பாடுகள் வருதுன்னா ஜெபத்தை விட்டுடாம நாம் தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஜெபத்தை ஒருபோதும் தயவு செய்து விடாதீங்க பிரியமானவர்களே. அதே போல பவுல் அவர் ராயனுக்கு முன்பாக சாட்சி பகிர்வதற்காக கொண்டு செல்லப்படுறாரு. ராயனுக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டும். அவர் அப்படி போகும்போது உங்களுக்கு எனக்கு நல்லா தெரியும், ஒரு கப்பல் யாத்திரை. அந்த கப்பல் யாத்திரையில் புயல்லாம் அடித்து 10 நாள் அளவும் சூரியனோ சந்திரனோ எதுவுமே தெரியலை. அந்த மாதிரி கடினமான சூழ்நிலை அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் நம்ம வாசித்து பார்க்க முடியும். அது 27ஆம் 28ஆம் அதிகாரத்தில் அவங்க எப்படியோ தப்பி கரை சேர்ந்து மெலித்தானுங்கிற தீவுக்கு வந்துடுவாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு வந்தாச்சு. வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே அந்த குளிர் டைமில் கொஞ்சம் குளிர் காயின் என்பதற்காக விறகுகள்லாம் போட்டு நெருப்பு போட்டு உட்காந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு விரியன் பாம்பு நெருப்பு வரைச்சி பவுலுடைய கையை பிடிச்சிக்கும். இது கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையோடு கூட சம்மந்தப்படுத்தி கொஞ்சம் பார்ப்போம். நம்மளுடைய ஜீவியத்தில் நம்ம அக்கினியை மூட்டும்படியாய் இன்னும் நான் ஆண்டவருக்காக எழும்பி செயல்படணும் அப்படின்ற ஸ்டெப் எடுக்கும் பொழுது அங்கே பாருங்களேன், டக்குன்னு ஒரு பாம்பு வந்து பவுலுடைய கையை பிடிச்சிக்கிச்சு. சொல்லப்போனால் மற்ற நேரத்தில் கூட நம்ம அமைதியாக இருந்திருப்போம். என்னைக்கெல்லாம் ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருக்காக எதாச்சும் செய்யணும்னு வருமோ அன்றைக்கி தான் ரொம்ப கோவம் வர மாதிரி நம்மளுக்கு ஆகுது. நமக்குள்ளே இருக்கிற பாம்புலாம் அன்றைக்கி தான் வெளியிலே வர செய்யுது. என்ன இது, நல்லா தானே இருந்தேன், இத்தனை நாள் இந்த பாம்பு எனக்குள்ளே இருந்த மாதிரி தெரியலையே, இவ்வளோ மோசமான ஒரு ஸ்வாபம் எனக்குள்ளாக மறைஞ்சிருந்துருக்குது, இவ்வளோ மோசமான ஒரு இச்சை எனக்குள்ளாக மறைஞ்சிருந்துருக்குது, இவ்வளோ விடப்பிடியான பிடிச்சிக்கிச்ச அப்படின்ற மாதிரி நமக்குள்ளாகவே மறைந்திருக்கிற அநேக காரியம் நம்ம கிறிஸ்துவுக்காக அனலாகும் பொழுது கண்டிப்பாக நமக்குள்ளே இருந்து வெளியில் வரும், நம்ம சுற்றி இருக்கிறவங்கள இருந்தும் வெளியில் வரும். ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம், பவுல் சோர்ந்து போகலை. ஆமென். அவர் என்ன செஞ்சார்? அந்த பூச்சை உதறிட்டு, எதில் உதறினாரு? நெருப்புலேயே உதறிட்டார். ஆமென். அப்போ பூச்சி வந்துச்சு, பாம்பு வந்துச்சு. எதனால் வந்துச்சுன்னா நெருப்பு மூடுறதுனால தான் வந்துச்சு. இப்போ அந்த பாம்புக்கு முடிவு எப்படி வைக்கிறது? அதே நெருப்பு தான். ஆமென் சொல்லுங்க. செய்ய வேண்டியதை திரும்ப திரும்ப செய்யணும். நமக்கு முக்கியமான விஷயம் அதுதான் பிரியமானவர்களே. ஏதோ ஒரு பாடை பார்த்துட்டேன், ஏதோ ஒரு துக்கத்தை பார்த்துட்டேன், ஏதோ ஒரு இழப்பை பார்த்துட்டேன், ஏதோ நான் விரும்பாத விதத்தில் எனக்கு நடக்குது, அதனால் நான் ஜெபத்தை விட்டுற போகிறேன், நான் கிறிஸ்துவுக்காக வாழ்கிறத விட்டுற போகிறேன் அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம ஒருபோதும் வரக்கூடாது. கூடாமல் என்ன செய்யணும்னா திரும்ப திரும்ப செய்வேன். ஆண்டவரே அல்லேலூயா, திரும்ப திரும்ப செய்வேன். என் ஜெபத்தை நான் விட போகிறதே இல்லை. உமக்காக வாழ நினைக்கிற அந்த வைராக்கியத்தையோ அந்த ஊழியத்தை நான் விட போகிறதே இல்லவே இல்லை. ஏன்னா உண்மையை சொல்கிறேன், அதுதான் பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவே. ஆமென். அதுதான் முடிவை கொண்டு வரும். ஜாய்ஸ் மேயர் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, அவங்களுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள், நீங்கள் அவங்களுடைய லைஃப் ஸ்டோரியை வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த நாட்களில் இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்குது தான். தன்னுடைய சொந்த தகப்பனாராலேயே பல முறை வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறாங்க, 200க்கும் மேற்பட்ட முறை. அதை தாண்டி சின்ன வயசில் திருமணம் செய்யப்பட்டு அந்த கணவனால் ஒரு குழந்தையோடு கூட கைவிடப்படுறாங்க. ஆண்கள்னாலே பிடிக்காத நிலைமைக்கு வந்துடுறாங்க. ரொம்ப ஒஸ்டான கண்டிஷனில் வந்துடுறாங்க. வந்து குடும்பத்தில் முழுக்க சாபம், அவங்க வாழ்க்கையில் ஒரு சாபம். நாட்கள் இப்படியே போய் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு
திருமண வாழ்க்கையை திரும்பவும் அவங்களுக்கு ஏற்படுத்தி தராரு. கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வேத வசனம், ஜெபம், அறிக்கையின் காரியங்கள் எல்லாவற்றையும் அவங்க ரெகுலராக செய்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு அப்புறம் கர்த்தர் அவங்கள ஒரு வல்லமையான ஊழியக்காரியாய் பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாரு. இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்க. அவங்களுடைய புள்ளிவிவரத்தை சொல்கிறாங்க, ஏறத்தாழ 300 கோடி பேருக்கு அவங்களுடைய செய்திகள் போய் சேருதான். அல்லேலூயா. ஒரு சாதாரண மனுஷிய உடஞ்ச நிலைமையிலிருந்து வந்தவங்க, அவங்க சொல்கிறாங்க, சில நேரத்துலலாம் வீட்டில் இருக்கிற சில சாராய பாட்டில்களை கொண்டு போய் எடைக்கு போட்டு அதை வாங்கி சிகரெட் பிடிச்சிருக்காங்களாம். அந்த மாதிரிலாம் நம்ம வாழ்ந்துருக்குறாங்க. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிறியவனை புலிதிலிருந்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தெய்வம். ஆமென். எவ்வளோ உயரமான ஸ்தானத்திற்கு அந்த அம்மா கொண்டு வந்தாங்க. அப்போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை ரொம்ப யோசிக்க வச்சுது. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற அநேக போராட்டங்கள் போக 24 வருஷம் எடுத்துன்னு சொன்னாங்க. எத்தனை வருஷம்? 24 வருஷம். நான் ஒரு இலைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க எனக்கு 24 வருஷம் எடுத்துச்சு சொல்கிறாங்க. அப்போ நான் யோசிச்சு பார்த்தேன், உண்மை. நம்முடைய வாழ்க்கையை திரும்பி பார்த்தாலும் எவ்வளோ போராட்டங்கள் தொடர்ந்து அப்படியே வருது. முடிஞ்ச பாடு இல்லை, ஆனால் குறைஞ்சிருக்குது. பல காரியங்கள் முடியலை, ஆனால் குறைஞ்சிருக்குது. இயேசு நாமத்திலாம் சொல்கிறேன், குறைஞ்ச காரியங்கள்லாம் சீக்கிரத்தில் முடிவுக்கும் வந்துடும். ஆமென். நம்ம அடிக்கடிக்கு சொல்ல வேண்டியது ஒன்று தான். ஒருவேளை நான் ஒரு பெட்டரான இடத்துல இன்னைக்கு இல்லை, நான் இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கு இல்லை, ஆனால் நேற்று இருந்த இடத்துல கர்த்தர் இன்றைக்கு என்னை வைக்கல. ஆமென். நேற்று இருந்ததை விடவும், கடந்த நாட்கள் இருந்ததை விடவும் ஒரு முன்னேற்றத்திற்கு கர்த்தர் உங்களை என்னையும் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இந்த ஏரியல் விளம்பரத்தில் வர மாதிரி கரை நல்லதுன்றது மாதிரி பிரச்சனைகள்லாம் ஒரு பக்கம் நல்லது, ரொம்ப நல்லது. ஏனென்றால் பிரியமானவர்களே, அந்த இடத்துல தான் நம்ம இயேசுவினுடைய சாயலுக்கு ஒப்பாவே மாற முடியுது. ஆமென். அதனால தான் யோபு சொல்கிறாரு, நான் உத்தமன் என்று விளங்கின பின்பு, யாக்கோபுல ஒரு வசனம் இருக்குங்கள, சோதிக்கப்படுகிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம் இடத்துல அன்பு கூறுவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவத்தை பெறும். அது யோபு இவனமா சொல்கிறார்ல, நான் சோதிக்கப்பட்டதற்கு பின்பு பொன்னாக விளங்குவேன். என்கிட்ட இருக்கிற எல்லாம் கசடை, என்கிட்ட இருக்கிற எல்லாம் அழுக்க எடுத்துட்டு கர்த்தர் என்ன ஒரு பியூர் கோல்டாகவே மாற்றிடுவார். ஆமென். அது சொல்லுவாங்கள்ல, அந்த ஆசாரிகள்லாம் ரொம்ப அழகாக சொல்லுவாங்க, ஒரு 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 தங்கத்தை எந்த அளவுக்கு சூடு காட்டுறாங்க, அந்த ஆசாரனுடைய நிழல் அந்த தங்கத்தில் தெரியுமா. அப்போ இயேசுவினுடைய சாயல் நம்மள தெரிகிற வரைக்கும் கர்த்தர் சின்ன சின்ன உபத்திரங்கள் வழியாக நம்மளை கொண்டு போயிட்டே இருப்பார். ஆமென். என்றைக்கு அவர் ஓகே என் மகன் ஒரு சரியான நிலைக்கு வந்துட்டான்னு அந்த நிலை வரும் பொழுது இந்த பாடுகள்லாம் அடி பஞ்சை போல பறந்து போயிடும். ஆமென். அன்றைக்கு நம்ம உண்மையில மனசார சொல்லுவோம். நான் என்னுடைய சாட்சியெல்லாம் சொல்லுவேன் நிறைய முறை. என் குடும்பத்திற்காக, என் தம்பிக்காக, என் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணவங்களுக்காகலாம் நான் ஜெபிச்சு அவங்க மாறினாங்களோ இல்லையோ, கடைசியாக நான் தான் மாறினேன். எனக்குள்ளதான் கர்த்தர் அதிக மாற்றங்களை கொடுத்தாரு. ப்ரேயர்ன்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லானதுங்க. வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 24 ஜெபம் என்பது ஒரு பரிசுத்த பர்வதம். அப்படி தானே? அவருடைய பரிசுத்த பர்வதத்தில் யார் ஏறுவா, அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் யார் நிலைச்சிருப்பா. அப்போ ஜெபம்னு சொல்லிட்டாலே நீங்கள் மனசில் ஒரு பிக்சரை கொண்டு வரணும். அது ஒரு மலை ஏறுகிற அனுபவம். சரிங்களா? சிலர் உச்சிக்கு போயிட்டாங்க, மோசே மாதிரி உச்சிக்கு போய் அங்கே தேவனுடைய கோலை பிடிச்சிக்கிட்டு கர்த்தரோடு கூட உறவாடுறவங்க, அந்தகார வல்லமைகளோடு கூட யுத்தம் செய்கிறவங்க, அது ஒரு கூட்டம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை கொண்டு போய் மறுரூபமானார். இதெல்லாம் ஒரு விதமான ஜப அனுபவம். இப்போ அநேக நாட்கள் ஜெபிச்சோம், எனக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல, என் பிரச்சனைகள் மாறலைன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ இது பிரச்சனை மாறதுக்கான நேரம் இல்லை, நீங்களும் நானும் மாறதுக்கான நேரம். அல்லேலூயா. நம்ம மலை ஏறிட்டு இருக்கோம், நம்ம ஜபம்லாம் வீணாகலை. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய கண்ணீர் வீணாகலை. ஒருவேளை கர்த்தர் நம்மை சுற்றிலும் கிரியை செய்யாது போல இருக்கலாம். என்னங்க ஆண்டவரே, என் கணவனுடைய உள்ளத்தில் கிரியை செய்யலையே, என் மனைவி, என் பிள்ளைங்க, என் சொந்த பந்தங்களுக்குள்ள கிரியை செய்யலையே அப்படின்ற ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்தில் இருக்குமே. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், நல்லா எழுதி வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களுக்குள்ளா கிரியை செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் ஏறுறீங்க ஜபம் என்கிற அந்த மலையில். ஒவ்வொரு அடியாய் நீங்கள் சபைக்கு வரும்பொழுதெல்லாம், நீங்கள் தேவ சமூகத்தில் அமரும் பொழுதெல்லாம் நீங்கள் ஒன்று வச்சுக்கணும், இது கர்த்தர் எனக்குள்ளாக கிரியை செய்கிற நேரம். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியை செய்கிற அவருடைய வல்லமையின்படி. அதிகமாய் அந்த வல்லமை எங்கே கிரியை செய்யுது? நமக்குள்ளாக. ஆமென் சொல்லுங்க. முதல்ல அந்த வல்லமை எங்கே கிரியை செய்யுது?
எனக்குள்ளாக அந்த வல்லமை எவ்வளவு கிரியை செய்தோ என்னை தாண்டியும் அந்த வல்லமை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் உங்க குடும்பத்துல ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக உங்களுக்குள்ளாக மாற்றத்தை கொண்டு வருவார். இதை புரிஞ்சுக்காதனால தான் நம்ம அநேக முறை சோர்ந்து போயிடுறோம். அந்த பாடுகளுடைய அந்த 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 ஆசீர்வாதத்தை நம்ம புரிஞ்சு கொள்ள முடியாத ஒரு நபர்களாய் மாறிடுறோம். ஏன் ஆண்டவரே இதெல்லாம் அப்படி கேள்வி கேட்டு கடைசியாக நம்ம வெளியில் வந்துடுறோம். ஆனால் ஆண்டவர் நம்மளை சுற்றிலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக ஆண்டவர் பார்ப்பாரு, உனக்குள்ளாக முதலாவது அந்த மாற்றத்தை நான் கொண்டு வரேன், உன்னை மாற்றுறேன். உனக்குள்ளாக அன்பு, உனக்குள்ளாக பொறுமை, உனக்குள்ளாக ஒரு தேவ சிந்தை, உனக்குள்ளாக எல்லா காரியத்தை கொண்டு வந்ததுக்கு பின்பாக அடுத்தது நான் மற்றவங்களை ஈஸியாக டீல் பண்ணிக்கிறேன். ஆமென். உன்னத பாட்டில் ஒரு அருமையான வசனம் இருக்கு, என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே. சொல்லுங்க அந்த வசனத்தை யாரா சத்தமா ஒருத்தம், உமக்கு பின்னே வருவேன் இருக்கா? வருவோம் இருக்கா? வருவோம். என்னை இழுத்துக்கொள்ளும் உமக்கு பின்னே ஓடி வருவோம். உன்னத பாட்டு 1:4 நினைக்கிறேன். ஆண்டவர் இழுத்தது என்னவோ ஒரு ஆள், ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இழுத்தது என்னவோ, ஆனா அவன் ஓடி போகும்போது தனியா போக மாட்டான், ஓடி வருவோன்ற மாதிரி 4 பேரை கூட்டிட்டு ஓடிடுவான். அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இதுதான் உண்மை. ஆண்டவர் உங்களை இழுத்துட்டாருன்னா நிச்சயம் சொல்றேன், நீங்க உங்க மொத்த குடும்பத்தையும் ஆண்டவர்களை இழுத்துட்டு வந்துருவீங்க. நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நம்மளால கிறிஸ்துக்குள்ள இழுத்து கொண்டு வர முடியும். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, முதலாவது எப்பொழுதுமே நம்மை இழுக்கவே ஆண்டவர் முற்படுறாரு. 11 சீடர்கள், யூதாஸ் காரியத்தை விட்டுருங்க, 11 சீடர்களும் இப்ப ரொம்ப கஷ்டமான நிலையில இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் பேதுருவை மட்டும் தான் பார்த்து சொல்றாரு, நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஆண்டவருக்கு தெரியும், ஒரு பேதுரு குணப்பட்டுட்டாருன்னா மற்றவங்க எல்லாருமே சரியாயிருவாங்க. ஆமென். அந்த ஒரு நபர்கிட்ட தான் ஆண்டவர் அகைன் அண்ட் அகைன் டீல் பண்ண விரும்புறாரு. நீங்க மறந்துடக்கூடாது, உங்க குடும்பத்திலேயோ உங்களை சுற்றி இருக்கிற சமுதாயத்திலேயோ எவ்வளவு பேர் இருந்த பொழுதிலும் ஆண்டவர் என்னை மட்டும் ஏன் இவ்வளவு உபத்திரத்தின் வழியாக கொண்டு போனோம், அதே நேரத்தில் நான் உபத்திரவத்தின் வழியாக போனாலும் என் கூட ஆண்டவர் திரும்ப திரும்ப ஏன் பேசணும். அந்த அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு? அல்லேலூயா. நான் கஷ்டப்படுறது உண்மைதான், நான் பாடுகள் வழியாக போகிறது உண்மைதான், எல்லார் கண்கள் காணவும் நான் தலை குனிஞ்சிருக்கிறது உண்மைதான். ஆனா எனக்கு இன்னொரு காரியம் தெரியும், என் கூட ஆண்டவர் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. அவருடைய இடைப்படுதல் என் கூட திரும்ப திரும்ப உண்டாகுது. நான் படுத்தாலும் சரி, எழுந்திருந்தாலும் சரி, என்னை சுற்றின ஒரு நெருக்க இருந்தாலும், சங்கீதம் 139 சொன்ன மாதிரியே முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்க இருக்கு. ஆனா இருந்தாலும் உங்க கரத்தை நீங்க ஒவ்வொரு முறையும் என் மேல வைக்கிறீங்க ஆண்டவரே. உங்க தொடுதலை நான் ஒவ்வொரு முறையும் உணர்றேன் ஆண்டவரே. நீங்க எனக்குள்ள ஏதோ ஒன்று செய்றீங்க, அந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கணும். நிச்சயம் புரிஞ்சுக்கோங்க, கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், உங்களை சுற்றி இருக்கிறவங்களை ஸ்திரப்படுத்த ஆரம்பிப்பார். ஆமென். ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கர்த்தருடைய அந்த அந்த வல்லமைக்கு கீழ்பட்டே ஆகுங்க. இயேசுவின் நாமத்தினால நிச்சயம் கர்த்தர் செய்வாருங்க. சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்தே போகாதீங்க. இன்றைக்கு நான் வேற ஒரு செய்தியை கொண்டு வந்தேன், ஆனா ஆண்டவர் இதை பேசும்படி, இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் உணர்த்தும்படி என் உள்ளத்தை அதிகமாய் பாரப்படுத்துறதுனால நான் இதை சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, பாடுகளும் போராட்டங்களும் அதிகமாக இருக்கிற நேரத்தில் தான் நம்முடைய தீர்மானங்கள் சோதிக்கப்படும். ஆமென் சொல்லுங்க. கஷ்ட காலத்தில் தான் நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுறோம், நம்முடைய விசுவாசம் எவ்வளோ உத்தமமானது என்பது அங்கே மாத்திரம்தான் தெரியும். ஏனென்றால் நமக்கு நல்லா தெரிஞ்ச மாதிரியே ரூத் என்கிற ஒரு பெண், அந்த அம்மா ஒரு கஷ்ட காலத்தில் ஒரு தீர்மானம் எடுக்குது, வாழ்வோ சாவோ உங்களையே பின்பற்றி வருவேன். நல்லா இருந்த நேரத்தில் இல்லை, வாழ்வோ சாவோ நல்லா தெரிஞ்சு போயிருச்சு. மாமனாரை இறந்துட்டாரு, கணவனும் இறந்துட்டாரு, அப்புறம் கொழுந்தியா என்னன்னு தெரியல, அவரும் இறந்துட்டாரு. மிச்சம் மீதி இருக்கிறது எல்லாமே இப்போ நீங்களும் நானும் மட்டும்தான், இன்னொருத்தவங்களும் போயிட்டாங்க. ஆனால் அந்த கஷ்டமான சூழ்நிலையில் அந்த அம்மா ஒரு முடிவு எடுக்குது, நான் உங்களை பின்தொடர்ந்து வரப்போகிறேன், நீங்கள் எங்கே இருப்பீங்களோ அங்கேயே நான் இருப்பேன், உங்கள் ஜனம் என்னுடைய ஜனம், உங்களுடைய தேவன் என்னுடைய தேவன், மரணமே அன்றி உங்களே என்னையும் வேற எதுவுமே பிரிக்காது. ஒன்று சொல்லட்டுங்களா, இவ்வளோ கஷ்ட காலத்தில் ஆண்டவர் அந்த அம்மா பின்தொடர்ந்து வந்ததுனால தான் எங்கேயோ பிச்சைக்காரி போல பொறுக்க போச்சு, அதே நிலத்துக்கு அந்த அம்மாவை கர்த்தர் அதிபதியாய் மாற்றினாரு. அல்லேலூயா. ஏதாவது பொறுக்கிட்டு போகலாம், பைபிள் அப்படி தான் போட்டிருக்கு, பொறுக்கும்படி வந்துச்சு அந்த அம்மா. ஏதாவது கிடைக்குமா கீழே? நம்ம ஆண்டவர் எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல. அல்லேலூயா. அற்பமான என் ஆரம்பத்தை
சம்பூரணமாய் மாற்றுவீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்வீர். அற்பமான என் ஆரம்பத்தை சம்பூரணமாய் மாற்றுவீர். நான் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரமாய் அறுக்க செய்வீர். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். கரங்களை தட்டி பாடும். எந்தன் குறைவெல்லாம் நிறைவாக்கி வறட்சியை செழிப்பாக்கி வாழ்நாளெல்லாம் போஷித்தீர். எல் ஷடாய் தேவனே, சர்வ வல்லமையுள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகிட செய்பவரே. எல் ஷடாய், எல் ஷடாய் தெய்வமே, சர்வ வல்லமை உள்ளவரே, யெகோவா தேவனே, என்னை பெருகிட செய்பவரே. இப்ப சர்ச்சில் இன்னொரு கூட்டம் உட்காந்துருக்கோம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பிரதர். எனக்கு எந்த கர்த்தர் நிறைவாக வச்சிருக்காரு. என்னை கர்த்தர் சோதிக்கிறதே இல்லை. காரணம் ஏன்னா கர்த்தர் அவங்கள நம்புறதே இல்லை. கர்த்தர் யோபுவை சோதிச்சார்னா கர்த்தர் யோபுவை நம்புனாரு. உயர்விலே என்ன மறுதளிக்க மாட்டாரு, தாழ்விலே என்ன மறுதளிக்க மாட்டாரு. ஆமென். ஆண்டவர் பிசாசுகிட்ட என்ன சொல்லுங்க சேலஞ்ச் பண்றாரு. பாத்தியா யோபு எவ்வளவு பெரிய பணக்காரன், யோபு எவ்வளவு பெரிய சீமா, யோபு கிட்ட இல்லாததா அப்படி சொல்லி ஆண்டவர் பிசாசு கிட்ட யோபு குறித்து மேன்மை பாராட்டினார். இல்லை, என் தாசனாக யோபு உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விழுகிற மனுஷனுமா இருக்கிறான். ஆமென். அத யோபு கிட்ட பணம் சுகம் எல்லாமே இருந்தப்பையும் கர்த்தர் அந்த உத்தம குணத்தை பார்த்தாரு. எதுவுமே இல்லாத சூழ்நிலையும் கர்த்தர் அதே உத்தம குணத்தை பார்த்தாரு. ஆமென். சிலரை கர்த்தர் டெஸ்ட் பண்ணுவார். எதுக்காகனா அவர் தெரியும் இவனை டெஸ்ட் பண்ணா இவன் என்னை விட்டு போக மாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை நம்பினதற்காக கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமே. நீங்கள் என்னை நம்பிதாண்டவர் என்னை சோதிக்கிறீங்க. என்னை நம்பாமல் நீங்கள் என்னை சோதிக்கலை. தெரியும் ஜோஷுவாவுக்கு எவ்வளோ பாடு கொடுத்தாலும் எவ்வளோ போராட்டம் கொடுத்தாலும் எனக்காக சாட்சியாக நின்றுவான்றதுக்காக தான் பாரு நம்பி நீங்கள் இந்த சோதனைக்குள்ள உட்படுத்தி இருக்கிறீங்க. அல்லேலூயா. நீங்கள் எந்த மாதிரி ஆள்? கர்த்தர் நம்பி இருக்கிற ஆளா? இல்லை நான் இல்லைங்க பிரதர், நான் ஆண்டவரை நம்பியிருப்பேன் எப்பவுமே, அவ்வளோதான் என்னுடைய வாழ்க்கை. இல்லை பிரியமானவர்களே, அவர் நம்மை நம்பும் பொழுது நம்மளை இது போல் சோதனைகளுக்கு உட்படுத்தி பாடுகள் உட்படுத்தி நம்மளை அழகாக நம்மளை அவருக்கு சித்தப்படி வணைஞ்சி நம்ம மூலமாக அவருடைய சித்தத்தை அவர் செய்து கொள்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அந்த 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 ரூத்து சாதாரணமாக போனவங்க ஆனால் உறுதியாக இருந்தாங்க. பல பாடுகள் வழியாக போனாலும் உறுதியாக இருந்தாங்க. ஸோ காரியங்கள் எவ்வளோ ஒஸ்ட்டாக போனாலும் நாம் எடுத்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. தானியேலை போல நான் என் ஜெபத்தை விடுறதாவே, பவுலை போல நான் என் ஊழியத்தை விடுறதாவே இல்லை, ரூத்தை போல கர்த்தரை பின்தொடர்றதை நான் விடுதாவே இல்லை. போங்க, இன்னைக்கு பொறுக்கிற மாதிரி நம்ம எல்லாருடைய பார்வைக்கு தெரிஞ்சாலும் நாட்கள் வரும், கர்த்தர் மகிமையான ஸ்தானத்தை கொண்டு போய் நிறுத்துவார். ஆமென். அன்றைக்கு ரூத்தை குறித்து வேதம் சொல்லுது, அது என்னதான்? சரித்திரம். ரூத்தின் சரித்திரம். நம்முடைய வாழ்க்கை கர்த்தர் சரித்திரமாக மாற்றுவாரா? நிச்சயம் மாற்றுவாருங்க, நிச்சயம் மாற்றுவார். இன்றைக்கு நான் சில ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையை நான் வாசித்து கொண்டிருந்தேன். வரும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஃபேனி கிராஸ்பிங்கிற ஒரு அம்மா. அந்த அம்மாவுக்கு சின்ன வயதில் கண் பார்வை போயிடுது. நாட்கள் படிப்படியாக ஆக ஆக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்கிறாங்க. அறிந்து கொண்டு ஏறத்தாழ 8000 பாடல்களை கர்த்தருக்காக எழுதுகிறாங்க. எத்தனை பாட்டு? 8000 பாட்டு. ஒரு தேவ மனுஷன் சொல்கிறாரு, கண் பார்வை இருக்கிறவங்க இயேசுவினுடைய ஒரு பிக்சரை கண்களால் பார்த்தவங்க கூட வர்ணிக்க முடியாத அளவுக்கு கண் பார்வை இல்லாத இந்த அம்மா ஆண்டவரை மனக்கண்களால் பார்த்து அவ்வளோ அழகாக வர்ணித்து எழுதியிருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கும் அந்த 8000 பாடல் இருக்குது. யோசிச்சு பாருங்களேன். அவங்க மாத்திரம் எனக்கு ஏன் இப்படி ஆச்சு, நான் ஏன் இந்த சூழ்நிலை இருக்கிறேன் அப்படிலாம் புலம்பி 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 இயேசு கிறிஸ்துவை விட்டு தூரம் போய் ஒரு வாழ்க்கை வாழ்கிறதை விட
ஒரு பக்கம் இந்த பாடு இருக்கட்டும், ஒரு பக்கம் இந்த பாடம் இருக்கட்டும், நான் இதெல்லாம் கவனிக்க போகிறதே இல்லை. அது நடுவே ஆண்டவரை தேடி ஆண்டவருக்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாய் மாறினாங்க. அதே போல் ஜோனி எரிக்சனுங்க இன்னொரு அம்மாவுடைய வாழ்க்கையை வாசித்தேன். தன்னுடைய 16வது வயதில் ஒரு ஸ்விம்மிங் டைவ் அப்போ முதுகு தண்டு வடத்தில் ஒரு சின்ன கல் அடிபட்டு கழுத்து கீழே முழுவதும் செயல்படாத ஒரு நிலைக்கு அந்த அம்மா தள்ளப்படுறாங்க. இன்னுமா அந்த அம்மா உயிரோடு இருக்கிறாங்க, நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம், ஜோனி எரிக்சன். ஆனால் அந்த நிலையிலையும் ஆண்டவர் விட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறாங்க. ஆண்டவரை, என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரை, என்னை கொண்டு ஏதாவது செய்யுங்க ஆண்டவரை. இதெல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருக்குங்கள. அதாவது நம்ம ஆண்டவர் எப்படியாப்பட்டவர்னா, கொஞ்சம் தான் இருக்கு ஆண்டவரை, 5 அப்பந்தான் 2 மீன் தான், ஆனால் உங்கள் கையில் கொடுக்குறேன். அதை கொடுத்தோன்னா கர்த்தர் 5000 பேருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிடுவார். கொஞ்சம் இருக்கிற கொஞ்சத்தை, நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் பலன், நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் படிப்பு, நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் பணம், நம்மகிட்ட இருக்கிற கொஞ்சம் வாழ்நாட்கள், எதுவாக இருக்கட்டும், என் முழு மனசோடு உங்கள் கரத்தை கொண்டு வந்து வைக்கிற ஆண்டவரை, அந்த மனுஷனை கர்த்தர் கரங்கள் எடுத்து அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிடுவார். அப்போ அந்த ஜோனி எரிக்சனுங்கிற அந்த அம்மா தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து படிப்படியாக தன்னால் ஈன்றதை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அந்த அம்மாவுடைய முழு நேர வேலையை கர்த்தரை குறித்து பேசுவது. அப்போது அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை அமெரிக்காவில் கடைசியாக படமாகவே எடுத்தாங்க. இப்படி ஒரு சாதனை பெண்ணை நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு சொல்லிட்டு, அல்லேலூயா, படமாகவே எடுத்தாங்க அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை. அவ்வளோ அருமையான தேவ வார்த்தைகள். அவங்களே போல உடல்நிலை முடியாதவர்களுக்கு அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, என் வலி இயேசுவுக்கு நல்லாவே தெரியும். மற்ற யாருக்கு தெரியுமோ இல்லையோ, இயேசுவுக்கு நல்லா தெரியும். யோசிச்சு பாருங்களேன், ஏசப்பா அவர் தலையில் முற்கிடத்தை சூட்டும் பொழுது நிறைய பேர் சொல்கிறாங்க, ஒரு முள் அவர் கண்ணில் குத்தி அவருக்கு கண் பார்வையே போயிருச்சு, அவர் தடுமாறி நடந்தார். அப்போது பார்வை இல்லாதவனுடைய வலி என்னன்னு ஏசப்பாவுக்கு தெரியும். அவரை கொண்டு போகிறாங்க, மயிர் கத்திருக்கு முன்பாக மௌனமாக இருக்கிற ஆட்டை போல ஆண்டவர் இருந்தார். அவருக்கு ஊமையாக இருக்கிறவனுடைய வலி என்னன்னு தெரியும். காது கேளாதவர் போல இருந்திருக்கிறாரு, கை கால்கள் சிலுவையில் அறையப்பட்டுச்சு, அந்த வலியும் அவருக்கு என்னன்னு தெரியும். அப்போ அந்த அம்மா தான் சொல்கிறாங்க, நான் எப்படி ஒன்றுமே செய்ய முடியாமல் ஒரு படுத்த படுக்கையாக இருக்கிறனோ, என் இயேசுவும் கல்வாரியில் அந்த மாதிரி இருந்ததுனால அவருக்கு என் வலி நல்லாவே தெரியும். இப்போ என் ஆண்டவர் நான் எந்த கேள்வியும் கேட்க மாட்டேன், என் ஆண்டவரே என் வாழ்க்கையில் ஏதாவது செஞ்சுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியும் கேட்க மாட்டேன். ஒரு நாள் என் இயேசுவை நான் பரலோகத்தில் பார்ப்பேன். அன்றைக்கு எதற்காகலாம் இதெல்லாம் எனக்கு செய்தார் என்பதை அவரே விளங்க பண்ணுவார். ஆகையால் இருக்கிற வரைக்கும் நான் இயேசுவை ஒருபோதும் மறுதளிப்பதே இல்லை, மனம் சோர்ந்து போவதும் இல்லை. அவங்க வாழ்க்கையில் என்னை ரொம்ப ஆசீர்வதிச்சதுங்க. அவங்களுடைய புத்தகங்களை வாசிக்கும் பொழுது, அவங்களுடைய செய்தியில் கேட்கும் பொழுது, ஆண்டவரே இவங்கெல்லாம் உங்களுக்காக ஏதாவது ஒன்று செய்யும் பொழுது, தங்களுடைய கஷ்ட காலத்திலும் உண்மை பின்தொடர்ந்து வரும் பொழுது, எனக்கு ஜஸ்ட் கண்ணு மட்டும் தானே ஆண்டவர் இல்லை, நானும் ஏதாவது உங்களுக்காக செய்ய முடியும்ல. இப்போ நிக் விஜிசிக்கனுங்கிற இன்னொரு தேவ மனுஷனுடைய வாழ்க்கையை வாசித்தேன். அவர் இன்னும் மேலே 2 கையும் இல்லை 2 காலும் இல்லை, ஆனால் உலகத்தில் 40 நாடுகளுக்கும் மேலே போய் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறாருங்க. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இதான் நம்ம ஆண்டவர். நீங்கள் நான் கூட போயிருக்க மாட்டோம். இங்கே யாராவது 40 நாடுக்கு போனவங்க ஒருத்தவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. பார்த்தீங்களா, 2 கை 2 கால் இல்லாத மனுஷனை கர்த்தர் கொண்டு சென்று அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுறாரு. சைனாக்கு போய் நம்மளால் சுவிசேஷத்தை சொல்ல முடியுமா? அந்த மனுஷன் போய் சொல்கிறாருங்க, அவரை கூப்பிடுறாங்க. எத்தனையோ ரகசிய சபைகளுக்கு போய் அவர் கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறார். இந்தியாவுக்கு வந்திருக்கிறார், ஆப்பிரிக்க நாடுகளுக்கு போகிறார். நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரை எப்படிங்க ஆண்டவர் இதெல்லாம் செய்கிறீங்க? அப்போ தான் எனக்கு ஒன்று புரிஞ்சுது, அவங்களுக்குள்ளாக நான் எல்லா சூழ்நிலையிலையும் கர்த்தரை பின்பற்றுவேனுங்கிற அந்த மன உறுதியையும் அந்த வைராக்கியத்தையும் கர்த்தர் பார்க்குறாரு. ஏதோ சூழ்நிலைக்கு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி ஒரு மாதிரி நாளைக்கு ஒரு மாதிரி அப்படிலாம் இல்லைங்க. உண்மை உறுதியாய் பின்தொடர்ந்து வருவான் ஆண்டவரை. அதெல்லாம் பார்த்து நான் மனம் தளர்ந்து போக போகிறதே இல்லை. அல்லேலூயா. எதை பார்த்தும் ஜெபத்தை விடவே விடாதீங்க. எதை பார்த்தும் உங்களை நீங்களே அனல் முட்டி எழுப்பி விடுகிற அந்த அனுபவத்தை ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க. எதை பார்த்தோம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய அவரை பின்தொடர்ந்து போகிற காரியத்தை விடவே விடாதீங்க. கர்த்தர் உங்களை கொண்டு மகிமையான காரியத்தை செய்ய சித்தம் கொண்டு இருக்கிறாரு. ஆமென். ஆண்டவருக்கு இப்படி அப்படி நபர்கள் வேணுங்க. ஆமென் சொல்லுங்க. இது போன்ற நபர்கள் தான் வேணும். ஏனென்றால் ஆண்டவர் ஒரு பெரிய ஊழியத்தை யோசுவா கையில் கொடுக்க கர்த்தர் சித்தமானார். ஏன்னா தனக்கு முன்பாக மோசேனுங்கிற ஒரு பெரிய தேவ மனுஷன் ஓடி இருக்கிறாரு. இப்போது
அடுத்த ஊழியக்காரராக யார் போனோம்? யோசுவா போனோம். பெரிய காரியம். ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேசத்தெல்லாம் ஜனங்களுக்காக பங்கிடணும். அப்படி இருக்கும்பொழுது ஆண்டவர் யோசுவாவுக்கு மறுபடியும் என்ன சொன்னார்னா, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நான் உனக்கு கட்டளையிடவில்லையா, பலன் கொண்டு திடம். சரி, அப்புறம் பார்த்தா ஜனங்களும் வந்து சொல்றாங்க அதே அதிகாரத்தில் கடைசியில், பலன் கொண்டு திடமனதா இருங்க. எதுக்காகனா, இந்த மனசுல திடமான தன்மை இல்லாத மனுஷன் கர்த்தருக்காக பெரிய காரியத்தை செய்ய முடியாது. இது உண்மை. அதனால தான் ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொன்னாரு, நீ நானலா இருக்கிற, உன் மேல என்னால் ஒரு ஊழியத்தை கட்ட முடியாது, ஆனா உன்னை நான் கற்பாறையாய் மாத்துறேன். அப்போ ஆண்டவர் சொன்னாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அல்லேலூயா. ஒரு மனுஷனுடைய அந்த மைண்ட் செட்டையே கர்த்தர் மாத்திட்டு, இப்படி அப்படிலாம் இல்லாம பாதி உலகம் பாதி பரலோகம், கொஞ்சம் யூடியூப்ல தேவ செய்தியும் கேட்குறது, அப்படியே தாண்டி போய் வேற ஏதாவது கேட்குறது, இந்த மாதிரி இந்த டைல்யூட்டடா பாதி 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 இருக்கிற நபர்களை கர்த்தர் ஒரு பெரிய காரியத்துக்காக பயன்படுத்த முடியாதுங்க. அவர் எதை எதிர்பார்ப்பாருன்னா, திடமாய் உறுதியாய் ஒரு பிரதிஷ்டன் சொல்லும் போது அந்த கான்சக்ரேஷன். சிம்சோன் என் பிரதிஷ்டை நான் இழக்க மாட்டேன்னு சொல்ற வரைக்கும் அவரை கொண்டு கர்த்தர் செய்த காரியம் பயங்கரமா இருந்துச்சு. ஆமென் சொல்லுங்க. அவருக்குள்ள ஒரு 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 பிரதிஷ்டை இருந்துச்சு. என் தலை முடிதான் என்னுடைய பிரதிஷ்டை, அந்த நசரே விரதம் தான். என்றைக்கு அந்த பிரதிஷ்டையை அவர் இழந்தாரோ, அவர் ஒரு சாதாரண மனுஷனை போல ஆயிட்டார். அவ்வளவுதான். அப்போ சாதாரண மனிதர்களை கொண்டு கர்த்தரால எதுவும் செய்ய முடியாது. அவர் எதிர்பார்க்கறது என்ன, நீ சாதாரணமானவனா இருந்தாலும் உனக்குள்ள ஒரு திடமான பிரதிஷ்டை இருக்கணும். ஆமென். ஒரு உறுதியான மனநிலைமை இருக்கணும். ரூத்துக்குள்ள இருந்தது போல, பேதுருக்குள்ள இருந்தது போல, யோசுவாக்குள்ள இருந்தது போல, ஆண்டவர் என்னை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்ய சித்தம் கொண்டிருக்கும் பொழுது, நான் வலது பக்கம் இடது பக்கம் இனி சாய போறது இல்லை. அவர் எந்த ட்ராக்ல என்னை நடத்துறாரோ அதில் அப்படியே போக என்னை ஒப்பு கொடுக்குறேன். அல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாவுக்கு திரும்ப திரும்ப சொன்னாரு, நீ இரவும் பகலும் இந்த வேதத்தில் தியானமாயிரு, நான் கூட பேசிட்டே இருப்பேன். நீ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் சொல்கிறபடியே கேட்டு கேட்டு, நான் உங்களுக்கு ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் கிடைச்சா சொல்லி முடிக்கிறேன் பிரியமானவர்களே. இந்த பிரயாணத்தில், இந்த வாழ்க்கையினுடைய பிரயாணம், இந்த ஊழியத்தினுடைய பிரயாணம் எல்லாவற்றிலும் நாளைக்கு நாளன்னைக்கு நம்மளுக்கு என்ன எப்படிலாம் தெரியாது. ஆனால் நம்மளுக்கு ஒன்று தெரியும், கர்த்தர் நாளைக்கு தேவையான வழிநடத்தலை அவர் வார்த்தையின் மூலம் தருவார். அல்லேலூயா. அவர் தமது வார்த்தையை நிச்சயமாய் ஒவ்வொரு நாளும் எனக்காக துணிக்க பண்ணுவார். வழி இதுவேனுங்கிற சத்தம் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கேட்க பண்ணுவார். ஆமென். அவருடைய ஆடுகள் அவருடைய சத்தத்தை நம்ம அதை மாத்திரம் கேட்டு படிப்படியா அவர் பின்பாக போனாலே போதுங்க. அல்லேலூயா. அவரை பின்தொடர்ந்து போவோம், நன்மையும் கிருபையும் நம்மளை பின்தொடர்ந்து வரும். ஆமென் சொல்லுங்க. இவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஆண்டவரே, என்ன வந்தாலும் அது மரண இருளின் பள்ளத்தாக்கோ, அது என்ன வேணுமானா இருக்கட்டும், நீங்க சொல்றீங்க, உங்க பின்னாடி அப்படியே நாங்கள் நடந்து வரோம். நீங்கள் ஒரு நாள் பார்ப்பீங்க, அண்ணா ஆண்டவர் அழகாக கொண்டு வந்து நீர்ப்பாய்ச்சலும் அழகாக இருக்கிற ஒரு ஒரு செழுமையான தோட்டத்துக்கு என்னை கொண்டு வந்து நீங்கள் விட்டுட்டீங்க ஆண்டவர். அதுதாங்க சங்கீதம் 23 சாட்சி. அவர் புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு வந்து விட்டுருவார். அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நம்ம என்ன செய்யணும்? தினந்தோறும் அவர் சத்தத்தை கேட்டு அவர் பின்பாகவே உறுதியாய் போவோம். அல்லேலூயா. மனசு தளர்ந்து போகவே வேண்டாம். அப்படியே எல்லாரும் கண்களை மூடி எழுந்து நிற்போமே. இந்த நாளில் நம்ம ஆண்டை நோக்கி பார்த்து சொல்லுவோம், ஆண்டவரே, எந்த ஒரு காரியத்தை பார்த்தோம், நான் என்னுடைய ஜெபத்தையோ, நான் உமக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் எரிந்து பிரகாசிக்க வேண்டும் என்கிற என்னை நானே அனல் முட்டி கொள்ளக்கூடிய அந்த அனுபவத்தையும், உம்மை பின்தொடர்கிற அனுபவத்தையும் ஒருபோதும் நான் விடுவதாகவே இல்லைப்பா, விட மாட்டேன்ப்பா. அல்லேலூயா. அப்படின்றவங்க கண்ணை மூடி ஆண்டை நோக்கி பார்த்து கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஆண்டை நோக்கி பாருங்க. ஸ்தோத்திரம்ப்பா. அந்த திட மனது எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம அதை தான் கேட்க போகிறோம். எனக்கு அந்த திட மனதை தாங்க, நான் உறுதியாக நிற்கணும் ஆண்டவரே. அதாவது எவ்வளோ காரியங்கள் தானியேலுக்கு விரோதமாக செய்கிறாங்க. ஆனால் தானியேலோ தன்னுடைய ஜெப நேரத்தையும் மாற்றலை, ஜெபிக்கிற இடத்தையும் மாற்றலை, ஜெபிக்கிற விதத்தையும் மாற்றலை. அதே நேரத்துக்கு போகிறாரு, அதே இடத்துக்கு போகிறாரு. நம்மளால தான் என்ன பண்ணுவோம்? சரி, முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ணால் கண்டுபிடிச்சிருவானுங்க ஜெபிப்போன்னு சொல்லிட்டு சும்மா அப்படி நடந்தனே ஜெபம் பண்ணலாம். ஆனால் தானியேலோ அதே போல் திரும்பவும் முழங்கால் பட்டுட்டு தான் முன் செய்து வந்தபடியே
அதில் உறுதி. அதனால தான் தானியேலுடைய காரியம் ஜெயமாக இருந்தது. ஸோ நம்மளுடைய லைஃப்பில் பிரியமானவர், இன்றைக்கு நம்ம அந்த டிசிஷன் எடுக்க போகிறோம். ஆண்டவர் என்ன ஆனாலும், ஒருவேளை உங்களுக்குள்ளேயே சில வேலைகளில் டிமோட்டிவேஷன் வருங்க. நீலாம் ஒழுங்கு இல்லை, நீ பைபிள் எடுக்கிறதுக்கே தகுதி இல்லை, தூக்கி போடுங்க அது எல்லாவற்றையும். அதெல்லாம் முன்னமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். புதுசாக பிசாசு ஒன்று நம்மளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னை பரிசுத்தமாக்குறவர் அவரே. அல்லேலூயா. என்னுடைய ஞானம், என்னுடைய மீட்பு, என்னுடைய பரிசுத்தம் எல்லாம் அவரே. நம்மளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சொல்லியிருக்கிறாரு, அவர் திராட்சை செடி, நாம் கொடிகள், அவரோடு கூட இணைந்திருப்பது மாத்திரம்தான் என்னுடைய வேலை. அப்படி சொன்ன ஆண்டவரமா சொன்னார், உங்களை அவரே சுத்தம் பண்ணுவார். எந்தெந்த கிளைகளெல்லாம் பிடிங்கி எடுக்கணுமோ, எங்கெல்லாம் நறுக்கணுமோ கரெக்டாக அவரே பண்ணிடுவார். அதிக கனியை கொடுக்கும்படி சுத்தம் செய்வது அவருடைய கடமை. நாம் இணைந்து மாத்திரம் அவரோடு கூட இருப்போம். எதையும் பார்க்காதீங்க, எதன் மேலேயும் கவனம் வைக்காதீங்க. இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு கூட இந்த ஜெப நேரத்தில் நம்ம போக போகிறோம். சிம்பிள், ஆண்டவரே என்னுடைய பர்சனல் ப்ரேயரில் நான் ஸ்டெடியாக இருக்கேன், எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. நான் ஒவ்வொரு நாளும், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒவ்வொரு நாளும் எரிந்து பிரகாசிக்கணுங்க. நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக எரிய வேண்டும். அவரை தியானிக்க எனக்குள்ளாக அக்கினி மூண்டது. பலிபீடத்தின் மேலே அக்கினி எரிந்து கொண்டிருக்க விறகுகளை போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் விறகை போட்டுக்கொண்டே இருங்க. நீங்கள் ஒருபோதும் அணைந்து போயிடாதீங்க. நடுவே சில பாம்புகள் கையை பிடிக்கிறது போல இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்லுகிறது, பவுலை கடித்து அந்த பூச்சி செத்து போச்சே தவிர்த்து பவுல் செத்து போல. ஆமென். உங்களை துன்பப்படுத்தின காரியங்கள் முடிவுக்கு வருமே தவிர்த்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு முடிவை வைக்க மாட்டார். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு முடிவை பிசாசு வைக்க முடியாது. உங்கள் ஊழியத்துக்கு பிசாசு ஒரு முடிவை வைக்க முடியாது. மாறாய் உங்களை முடிக்க வந்த, உங்களை அழிக்க வந்த காரியங்களுக்கு கர்த்தர் நிச்சயம் ஒரு முடிவை ஏற்படுத்துவார். அதே போல் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்களை பின்தொடர்ந்து நான் வருவேன்ப்பா, நான் பின்தொடர்ந்து வருவேன்ப்பா. இன்றைக்கு என்னுடைய நிலை பிறர் பார்க்க என்ன ஏளனமாக சிரிக்கிற நிலைமையில் நான் இருந்தாலும், என்ன சர்ச்சுக்கு போகிற, என்ன வசனம் சொல்கிற, என்ன ஆண்டவர்னு சொல்கிற, ஆனால் உன் நிலைமை இப்படி நீ பொறுக்கிட்டு இருக்கிறிய, இவ்வளோ கஷ்டப்படுறிய அப்படின்ற மாதிரி என்னை யாராவது பேசுவார்களே, ஆனால் கூட ஆண்டவரை என் நிலைமை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, உண்மை நான் உறுதியாக பின்தொடர்ந்து வருவேயா. நான் சொல்கிறேங்க, அவரை கனப்படுத்தி போங்க. அவர் உங்களை கனப்படுத்த தவறவே மாட்டார். நிச்சயம் சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தால சொல்கிறேன். அவரை நீங்கள் கனப்படுத்தி போங்க, அவர் உங்களை கனப்படுத்த தவற மாட்டார். உங்களுடைய இருதயத்தை அவர் பார்த்து உங்களை கனப்படுத்துவார். நிச்சயம். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமே. ஸ்தோத்திர ஆண்டவரே. என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் மீட்பரே. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. என்ன வந்தாலும் நம்புவே என் நேசர் மீட்பரே. யார் கைவிட்டாலும் பின் செல்வே எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு வைத்தார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். எல்லாருமே கரங்களை உயர்த்தி ஆண்டவரை காக்கும் வல்ல மீட்பர். இரண்டு கரத்தை உயர்த்தி விசுவாச அறிக்கையோடு காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே. காத்திடுவார் என்றுமே. அவரை தொடர்ந்து பின் செல்ல கர்த்தர் போதுமான கிருபைகளை கரங்களை உயர்த்திருக்கிற உங்க ஒவ்வொரு மேலையும் வைப்பார். எல்லாரும் கரங்களை உயர்த்தவங்களுக்கான சின்ன ஜெபம் பண்றேன். கர்த்தர் அந்த கிருபையை உங்க மேலே வைப்பாராக. ஏன்னா இந்த வாழ்க்கை பாடி நிறைந்த வாழ்க்கை தான், போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கை தான். பல வேளைகளை நம்ம புத்தி கெட்டாத விதத்தில் நம்ம சோதிக்கப்படுறோம். இருந்தாலும் ஆண்டவரை எல்லா சூழ்நிலையும் முடிவு வரை பின்தொடர்ந்து வர கர்த்தர் கிருபை தருவீராக. இன்றைக்கு அந்த கிருபை இந்த சபையார் மேலே உண்டாகி பெருகட்டும் ஆண்டவரை. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா.